welcome to my channel. என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் ஸ்டோரி எபிசோட் 57 நம்ம போறோம். உங்களுக்கு கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்கறது பிடிக்கும்னா கண்டிப்பா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணணும்னா கீழே ஒரு கூகுள் டாக் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. லாஸ்ட் எபிசோட் வந்து நான் 300 கமெண்ட்ஸ் வந்தா அடுத்த எபிசோடுன்னு சொன்னேன். 250 தான் இருக்கு இப்போ வரைக்கும். பட் ஆனா எதுக்கும் சேஃப்டிக்கு நான் இப்பயே எடுத்து வச்சுக்கிறேன் வீடியோவை. சர்ன்னு வந்து ஒரு 2 பேர் வந்து வேகமா ஒரு கமெண்டே ஹாய் 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 நம்பிச்சாங்க வந்துரும். டைம் 3:39 ஆகுது. இப்போ வரைக்கும் வந்து 2026 ஸ்டோரிஸ் வந்து வந்திருக்கு. ஃபேமிலியில ஒரு நியூ மெம்பர் வந்து கட்டவா. இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து துணைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து இந்த நபர் தான். இவங்க பேர் வந்து மினி. வந்ததை விட கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இவ்வளவு நேரம் வந்து மடியில படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. இப்ப எந்திரிச்சு ஒரே ஆக்டிவா ஆட்டமா இருக்கு. ஆனா வந்து இப்படி துணைக்கு வந்து இந்த மாதிரி யாராவது இருந்ததுன்னா பயம் இல்லை, கீறி விட்டுறாத பொசுன்னு. நான் இப்ப எப்படி மேல சோஃபால வந்துச்சுன்னா, நான் வந்து அந்த லிப்டின்ட் வந்து எடுத்தேன். அந்த சத்தத்துக்கு வந்து ஏதோ சாப்பிட வச்சிருக்கேன், சாப்பிட போறோம் போல அப்படின்ட்டு வேகமா மேலே ஏறிடுச்சு. இப்ப கீழே போயிருவாங்க. சரிப்போ, ஐ எம் அ டாக் பர்சன் பை த வே. எனக்கு கேட்ஸ் நான் பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. ரோட்ல எங்கேயாவது போகும்போது கேட்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் என் மூஞ்சி. பாருங்க, இப்போ இந்த இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த பர்டிகுலரா இந்த ஐஸ் வந்து என்ன மெஸ்மரைஸ் பண்ணிருச்சு. இது வேற நான் காட்டக்கூடாதுன்னு நினைச்சேன். இவளை சொத்து முழுந்துறாங்க. காட்டினா வந்து கண்ணு பட்டுருமோ அப்படின்னு ஒரு பயம் வரும். அதனால காட்டாம வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் இத்தனோண்டு கை அளவு, இந்த அளவு தான் இருந்தது. இப்ப நல்லா கொஞ்சம் வளர்ந்தாச்சு. ஓகே, இப்ப நம்ம வந்து ஸ்டோரி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து இன்ஸ்டால ஸ்டோரி போடுவேன்னா அப்ப வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, எப்ப நீங்க வந்து வீடியோல காட்ட போறீங்க, எப்ப காட்ட போறீங்க, எப்ப இன்ட்ரோ கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு. அவங்க பேர் வந்து மினி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் அக்கா, நான் உங்க ஸ்வீட் சிஸ்டர் தனுஜா. நான் 2 ஸ்டோரி சொல்றேன். கொஞ்சம் லாங் தான், பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒன்னு கடவுள் ஸ்டோரி, இன்னொன்னு கோஸ்ட் ஸ்டோரி. ஸ்டோரி நம்பர் 1. இது வந்து என்னோட பாட்டிக்கு நடந்தது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. என் பாட்டி சின்ன பொண்ணா இருக்கும்போது 10 இயர்ஸ் ஓல்டு அப்போ எங்க பாட்டியோட குலதெய்வம் சாமி வந்து டெய்லியும் சின்ன பாப்பாவை, ஒரு 6 வயசு குழந்தைய டெய்லியும் நைட் வந்து கூட படுத்து தூங்குமா. எது? அவங்களோட குலதெய்வ சாமி வந்து டெய்லி சின்ன பாப்பாவா, அதாவது 6 வயசு குழந்தையா டெய்லியும் நைட் வந்து பக்கத்துல படுத்துவோமா. எங்க பாட்டி கூட எல்லாம் பேசிட்டு விளையாடுமாமா. மார்னிங் பார்த்தா காணாம போயிருமாமா. மார்னிங் நாகம்மா மாதிரி வந்து எங்க பாட்டி வீட்டு மாடியில இருக்குமா, வருமா போகுமா, ஆனா யாரையும் ஒண்ணும் பண்ணாதாமா. அப்புறம் சாமியார கூட்டிட்டு வந்து கேட்டாங்களாம், குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, இப்படி நாகம்மா வந்தா பயந்துருவாங்கன்னு கேட்டதுக்கு சாமியாடி சொன்னாங்களாம், நான் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன்னு. ஆனா வீட்டுல வேண்டான்னு சொல்லவும், சரி உங்க தோட்டத்துல சாமி கும்பிடுங்க, நான் அங்க இருந்துக்கிறேன்னு சொல்லவும் கும்பிட்டாங்களாம். அப்புறம் அவங்க இன்னமும் அங்கதான் இருக்காங்க, இன்னும் சாமி கும்பிடுறாங்க, அங்க இன்னமும் பூஜை பண்றாங்க. ஓஹோ, மேடம் படுத்துக்கிட்டாங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ்ல தூங்கிடுவாங்க. ஸ்டோரி நம்பர் 2. இந்த இன்சிடென்ட் எனக்கு 8th நடந்துச்சு. ஸ்ட்ரிக்டான லாக்டவுன் இருந்துச்சுல அப்போ. இப்போ நான் 11th முடிக்க போறேன். நான் திருப்பூர்ல இருக்கேன். இது வந்து எங்க ஏரியால நடந்தது. ஒரு 8 o'clock இருக்கும். பொண்ணுங்க பசங்க எல்லாரும் சேர்த்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்போம். ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ எங்க ஏரியா விநாயகர் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதனால அந்த விநாயகர் சிலைய கோவில் பக்கத்துல ஒரு நியூ கம்பெனி பில்டிங்ல சின்னதா ஷெட் மாதிரி போட்டு சாமி வச்சிருந்தாங்க. அந்த ஷெட்டு பின்னாடி பிட்ச் பிளாக்கா இருக்கும். அங்க ஒளியறதுக்காக நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் போயிருந்தோம். அப்போ ஒன்னும் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் வெளியே வந்துட்டோம். அப்புறம் என்னோட ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வரவே இல்லை. அப்புறம் தேடி பார்த்துட்டு சரி அங்க இருப்பான்னு போய் பார்த்தா அவ கத்திட்டே வெளியே ஓடி வந்தா. கரெக்டா நாங்க போறப்ப என்னன்னு கேட்டதுக்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரின்னு நாங்க போய் பாக்கலான்னு போனோம். நான் கொஞ்சம் இந்த ஸ்பிரிட்ஸ் மிஸ்டீரியஸான விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பிரேவ், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வந்தாங்க. ஒரு 6 மெம்பர்ஸ், மித்தவங்க எல்லாம் வெளியே இருந்தாங்க. நிறைய சாக்கு மூட்டையெல்லாம் இருக்கும். ஒரு சிமெண்ட் மூட்டை கவரா ஒரு ஹியூமன் பீயிங் போத்தி படுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு பாடி அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கு. நான் அது மேல கால் வச்சு அமுத்தி பார்த்தேன். கீழே இறங்கவே இல்லை. ஒரு ஹியூமன் பாடி மேல கால் வச்சா எப்படி இருக்குமோ அதே சேம் ஃபீலிங்.
என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அதை ஓபன் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்ல. எங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் 5 மண்பானை கீழே விழுந்து உடையுது. எங்களுக்கு உசுரே இல்ல. வெளியே ஓடி வந்து கம்முன்னு யாரும் பேசாம உட்கார்ந்துட்டோம். 10 மினிட்ஸ்க்கு யாருக்கும் பேச்சே வரல. அப்புறம் எல்லாரும் போய் வீட்டுல சொன்னா யாருமே நம்பவே இல்ல. கோவில் பின்னாடி எப்படி இப்படி நடக்கும்னு யாருமே நம்பல. அப்படி கோவில் பின்னாடி எதுவும் இல்லைன்னா அப்ப நாங்க பார்த்ததுக்கு பதில் என்னக்கா? நீங்களே சொல்லுங்க ஆன்சர். அவ்வளவுதான் அக்கா என்னோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். லவ் யூ இன்ஃபினிட்டி அக்கா. எனக்கு நீங்க பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸ்பீக்கிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். உங்க வீடியோ பார்க்கும்போது என்னையே மறந்து உங்க வாயவே பார்த்துட்டு இருக்கு. ஓகே அக்கா, ரொம்ப லாங்கா போயிருச்சு. பாய், டாடா. சீக்கிரம் போய் தூங்குங்க. மணி வந்து 3:40 சன் வந்த அப்புறம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு தூக்கம். பட் ஆனா அது பர்டிகுலர்லி அது கோயில் இல்ல கரெக்டா? அது வந்து வேற ஒரு புது இடத்துல ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அது வந்து கோயில் அந்த மாதிரி பூஜை பண்ணி வச்ச இடம் கிடையாதுல்ல. நார்மலா பூஜை பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ஆனா அது கோயில் கிடையாது. சாமி இருக்கிற இடம். பட் ஆனா அது கோயில் கிடையாது. அது சாமியோட இடமே இல்லை. சாமிக்குன்னு அந்த கோயில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ மேபி அதனால அந்த கதையில அந்த ஓட்டையை நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டோரி பார்க்கலாம். ஏன்னா திருப்பி அதே ஸ்டோரி வந்து நீங்க 2 வாட்டி அனுப்பியிருக்கீங்களா? ஓகே, அடுத்த ஸ்டோரி. Hi Akka, I am your big fan. Love you a lot. More to go Akka. All the very best. இது என்னோட அம்மா லைஃப்ல நடந்த ஒரு ஸ்கேரி இன்சிடென்ட் அக்கா. என்னாச்சுன்னா 2006 நான் அப்போ அம்மா வயிற்றுல இருந்தேன். எங்க அம்மா 9th மந்த். அப்போ அவங்க என்னோட அத்தை வீட்டுல இருந்தாங்க. அந்த வீடு ரொம்பவே பெருசா இருக்கும். பாத்ரூம்க்கு கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்னோட அம்மா பாத்ரூம் போயிட்டு வரும்போது நைட் 2 o'clock இருக்கும். யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனா இட் வாஸ் அ கேர்ள். அப்ப ரூம்க்கு போகும்போது ஒரு கார்னர்ல லாங் ஹேரோட ஒரு பொண்ணு நியூடா நின்று இருக்காங்க. பட் அந்த பொண்ணு ஹியூமன்ஸோட ஸ்கின் டோன்ல இல்ல, கிரீன் கலர்ல இருந்தாங்க. அம்மா ரொம்ப பயந்து அடுத்த நாள் செம ஃபீவர். வீட்டுல எல்லாருக்கும் சொல்லி பூசாரி எல்லாம் வந்து பூஜை பண்ணிருக்காங்க. அப்புறம் விசாரிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது அம்மா பார்த்தது உண்மைதானு. ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபேமிலியில ஒரு டீனேஜ் பொண்ணு வித் லாங் ஹேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க போல. பிகாஸ் ஆஃப் லவ் ஃபெயிலியர். இதுக்குதான் சொல்றேன், பண்ணி தொலையாதீங்க சரியா? அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப அரகன் போல. அந்த பொண்ணு செத்தது கூட கவலைப்படாம அவ வேற கேஸ்ட் பையனை லவ் பண்ணிருக்கான்னு சொல்லி அந்த பையனை வெட்டியிருக்காரு. அப்புறம் அவனும் செத்துட்டான். அப்புறம் அந்த பொண்ணோட ஆவி இன்னும் சாந்தி அடையாம அவங்க அப்பாவை கொல்லணும்னா அங்கேயே இருக்கான். அந்த பொண்ணுக்கு துணையா கருமாரி அம்மன் இருக்காங்களாம். பிகாஸ் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா. அதனாலதான் அவங்க பாடி கிரீனா இருந்திருக்கு போல. அவ்வளவுதான் அக்கா. ஹோப் யூ லைக் இட். கண்டிப்பா என் ஸ்டோரி படிப்பீங்க நம்புறேன். லவ் யூ அக்கா. டாடா. லவ் யூ டூ. அந்த தகப்பாவை வெற்றியே ஆகணும். அதே இது இப்போ 2006 தானே. அப்பயும் என்ன கேஸ்டுக்கு வந்து வெட்டிலாம் ஹியூமன்ஸ். அடுத்த ஸ்டோரி போலாம். ஹாய் ஆர்த்தி அக்கா. ஆர்டின்னு போட்டிருக்காங்க. திஸ் இஸ் டோன்ட் சே மை நேம். உங்க வீடியோ எப்போல இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லணும்னா, ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட் டு சூஸ் மை ஃபவுண்டேஷன் ஷேட். I saw your video 2 years ago. From that, I was big fan of you, Akka. I love your bridal vlogs and your works. And நானும் ghost stories சொல்லணும்னு பாக்குறேன். டைப் பண்ண சோம்பேறித்தனம். நான் ரொம்ப பேசல, வந்த வேலையை பார்ப்போம். ஸ்டோரி நம்பர் 1. This is not my story. Close relative இருக்காங்க. அவங்க சைல்ட்ஹுட்ல நடந்த ஒரு ஸ்டோரி. ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஒரு கேர்ள் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு 2 பிரதர்ஸ், ஒரு பிக் சிஸ்டர் இருக்காங்க. இவங்க தான் லாஸ்ட். அப்போ லைட்லாம் இருக்காதான். when she was 5 years old. அவங்க அப்பா used to go to night shift in harbor. அப்போ அது ஒரு குட்டி சாண்ட் தர வச்ச ஒரு ஹவுஸ். இவங்க கைய வச்சுட்டு சும்மா இல்லாம வெளியே ஒரு பொம்மை இருந்ததுன்னு எடுத்துட்டு வந்து இவங்க வீட்டுல இருக்கிற ஒரு இரும்பு பெட்டியில வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுல இருந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க வீட்டு பின்னாடி கார்டன் மாதிரி இருக்கும். அங்கதான் வாஷ்ரூம். ஓகேவா? இப்போ டே 1. இவங்க அப்பா வழக்கம் போல வேலைக்கு கிளம்பிட்டாரு. ஈவினிங்கா இருக்கும் போதுல இருந்து இவங்க அம்மாவும் அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்ல. சோ என்னன்னா, இவங்க வாஷ்ரூம் கிட்ட இருந்து ஏதோ அப்படியே கிரீன் ஐஸ் எல்லாம் வச்சு ஏதோ கொடூரமா இறங்கி நிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. வீட்டுல சொன்னா நம்பல. நைட் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல கிளே பாட் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு இருப்பாங்களாம். அண்ட் கொஞ்சம் செம்பு குடம் எல்லாம் அவங்க டாடி வேலைக்கு போன அப்புறம் பயமா இருக்குன்னு சொல்லி அந்த டால் எடுத்துட்டு வந்தாங்களாம். வெளியே இருந்து அதை எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க.
எல்லாரும் அப்ப எல்லாரும் தூங்கிட்டாங்க. அந்த பாட் எல்லாம் பட்டு பட்டுன்னு விழுந்து உடையுது. இவங்களுக்கு அல்லு இல்ல, அதோட விட்டா கூட பரவாயில்ல. இவங்க பாத்ரூம் கிட்ட பார்த்த அந்த உருவம் இப்ப இவங்க தலை மேல இருக்கு. அதை இவங்க பெரிய அக்கா பாத்துட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம அப்படின்னு இவங்க எல்லாரும் போய் பூஜை ரூம்ல உட்காந்துட்டாங்க. தென் மார்னிங் வந்ததும் எல்லாரும் நார்மலா ஆயிட்டாங்க. இவங்க அப்பா இருக்கும்போது அந்த வீட்டுல எந்த ஆக்டிவிட்டியும் இருக்காது. ஒன்ஸ் அவர் வீட்டை விட்டு வெளியே போன அப்புறம் அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். இப்படி 1 வீக் ஆச்சான். தென் அந்த அக்காவுக்கு பேய் பிடிச்சு எல்லாம் எப்படியோ ஓடிட்டாங்க. பட் அந்த டால் தான் காரணம்னு சொன்னாங்க. அண்ட் ஆஃப்டர் சம் இயர்ஸ் அவங்க இருந்த அந்த வீட்டு கீழே இருந்து சம் புதையல் எடுத்தாங்க அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. அப்போ நான் நம்பல. பட் தே ஷோட் மீ ஓல்ட் நியூஸ் பேப்பர். இப்போதான் நானும் நம்பினேன். இன்னும் நிறைய கதை இருக்குக்கா. புதையல்லாம் கிடைச்சதா? ஓகே, புதையல் கிடைச்சது. சே, இந்த உருவம் கீழே புதையல் இருக்குன்னு சொல்லியிருந்தா நம்ம தோண்டி எடுத்துருக்கலாம்ல. அந்த வம்சமே வந்து நல்லா செழிப்பா இருந்திருக்கும். இப்படி பண்ணிருச்சு அந்த உருவம். ஸ்டோரி நம்பர் 2. This happened to me in 2021 November 21. எனக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது செம்ம ஸ்டொமக் பெயின். சோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் இத ஸ்ட்ரெயிட்டா சொல்லல. அப்போ நாங்க பினான்சியலி டவுனா இருந்தோம். சோ we went to Stanley Hospital. இங்க my mom said அவங்க தாலி செயின் வச்சு நான் குமரன்ல பாக்கலான்னு. I said இல்ல வேண்டாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். மார்னிங் 9 o'clock போனேன். செக் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் வர வரைக்கும் அங்கேயே தான் இருக்கேன். எங்கன்னா எமர்ஜென்சி ரூம்ல. இமேஜின் எமர்ஜென்சி ரூம் இன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். How it will be. இருக்கிற ஆக்சிடென்ட் எல்லாம் அங்கதான் வருவாங்க. ஒரு couple came in like their body dipped with blood full-ஆ. But uncle dead when he entered the emergency room. And the auntie was shouting in the pain. I thought auntie was okay but some small injury. But then I saw that அவங்களுக்கு தாலிக்கு பின்னாடி bleed ஆகுது and told her அவ்வளோதான். She shouted like something and she too passed away within few minutes. அதுக்கப்புறம் என்னோட ரிப்போர்ட்ஸ் வந்தது. டாக்டர் கேம் and said அட்மிட் பண்ணிருங்க, 30 minutesல ஆபரேஷன் பண்ணணும், ரொம்ப எமர்ஜென்சின்னு. பிகாஸ் அது ஸ்டொமக்ல இருந்து வெடிச்சிருச்சு, உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் ஒரு குளுக்கோஸ் கூட ஏத்துனது இல்லை என் பாடியில. ஃபர்ஸ்ட் டைம் குளுக்கோஸ் ஏத்துனாங்க ஆர்த்தி அக்கா. பட் டாக்டர் வாஸ் அ யங் பாய், கியூட்டா இருந்தாரு, நல்ல ஃபார்மல்ஸ் எல்லாம் போட்டு. ரொம்ப முக்கியமா அக்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க, பாக்குறதோட சரி சரியா? அப்படியே போச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. 21 நவம்பர் மார்னிங் 9 o'clockல இருந்து 4 o'clock வரைக்கும் அந்த எமர்ஜென்சி வார்ட்ல தான் இருந்தேன். எல்லா கேஸும் அங்கதான் வந்து டெத்தையும் பார்த்தேன். ஆஃப்டர் ஆபரேஷன் ஸ்ட்ரக்சர்ல என்னைய ஐசியூல இருந்தேன். என்னை வச்சு ஐசியூல இருந்து கூட்டிட்டு வராங்க. ஆபரேஷன் முடிச்சுட்டு இப்போ கான்சியஸ்லாம் இருக்கு. செஸ்ட்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறுத்து போற ஊசி தான் போட்டிருக்காங்க. யூ won't believe I saw her, அந்த ஆன்டி, நியர் மை ஸ்ட்ரக்சர் outside the ICU. Then 1 week ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். 3 daysக்கு அப்புறம் I started to walk பொறுமையா. அப்போ கொரோனா டைம்ல சோ ஹாஸ்பிட்டல்ல குட்டி குட்டியா கர்டன் போட்டு எப்படி செப்பரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒயிட் போர்டு போட்டு தடுத்து ரூம்ஸ் மாதிரி செப்பரேட் பண்ணிருந்தாங்க. ஒரு ரூம்ல 2 பேஷண்ட் என் பக்கத்துல இருந்த அக்கா சீரியஸ் கண்டிஷன் போல ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. பெரிய டாக்டர் இந்த சின்ன புள்ளைய ஏன் இங்க போட்டு இருக்கீங்கன்னு அந்த ஃப்ளோர் நர்ஸ திட்டினாங்க. அங்க வேற பெட்ஸ் இல்ல. நான் 2 days தண்ணி கூட குடிக்கல, ஒன்லி ட்ரிப்ஸ். ஸோ அன்னைக்கு ஒரு இட்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஐ கெப்ட் மை ஃபுட் ஆன் த ஃப்ளோர். ஆஃப்டர் 2 days ஐ ஸ்டார்டட் டு வாக் வித் மை மதர்ஸ் ஹெல்ப். என்ன கொஞ்சம் இங்க 2 hours வர வேணாம், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஓகேன்னு நாங்க அந்த ஃப்ளோர் லாஸ்ட் பெட்ல ஒரு பாப்பா இருந்தா. சோ அவ பெட்ல உட்காந்துட்டு இருந்தோம், நானும் அம்மாவும். செம்மையா கிரைங் சவுண்ட். அந்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாரும் அங்க போயிட்டாங்க. அண்ட் ஷி பாஸ்ட் அவே. Don't know how. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆச்சு, பாப்பா இல்லாம. இப்போதான் பிரெக்னன்சி ஆகியிருந்தா அண்ட் டெலிவரி அப்போ பாப்பா பாஸ்ட் அவே. சோ ஆப்ரேட் பண்ணி பாப்பா எடுத்தாங்க. இவங்க டாக்டர் ஒழுங்கா ஸ்டிச் போடாம அந்த இடம் ஃபுல்லா புண்ணாகி 3 months அந்த ஸ்டிச்சஸ போட்டு போட்டு எடுத்திருக்காங்க. பட் அது க்ளோஸ் ஆகல. தென் நெக்ஸ்ட் டே எனக்கு டிஸ்சார்ஜ்னு ஒரு ஹாப்பினஸ். ஸ்டிச்சஸ் பார்க்க டாக்டர் வந்தாங்க. ஓகே எல்லாம் அப்படின்னு. பட் பாத்துருங்க. சோ அப்ப ஏதோ புயல் அறிவிச்சாங்க. சோ இன்னும் 2 days ஹாஸ்பிட்டல்ல தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹியர் கம்ஸ் தி ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மைண்ட். அன்னைக்கு நைட் என்ன அந்த அக்கா இறந்தாங்கல்ல, அவங்க பெட்டுக்கு மாத்தினாங்க. அண்ட் என் பெட்ல யாருமே இல்லை. எங்க அம்மா நைட் வரமான்னு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. நான் பக்கத்து ரூம்ல இருந்த ஒரு அக்கா கூட்டிட்டு வாஷ்ரூம் போனேன். I was in 8th floor. கீழே ஒரு டெட் பாடிய பாத்துட்டேன். மேல இருந்து ஜன்னல் வழியா அது பக்கத்துல ஒரு பிளாக் ஷேடோ நிக்குது, அதையும் பாத்துட்டேன். நான் கிளைமேட் நல்லா இருக்குன்னு பாக்க போய் அதை பாத்துட்டேன். நைட் என்ன தூங்க விடல. எங்க அம்மா
எங்க அம்மா கீழே தரையில படுத்துட்டாங்க. பெட்டை பிடிச்சு ஆட்டுது. நான் முழிச்சுட்டு இருக்கேன். கண்ணை மூட முடியல. தலைக்கு மேல அந்த பிளாக் ஷேடோ நிக்குது. என் கால் கிட்ட ஆப்போசிட் பெட் மேல ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. என்னால கத்தவும் முடியல. நான் அது கனவுன்னு தான் நினைச்சேன். பட் அது கனவு இல்ல. ஷோர். வாஷ்ரூம் போனேன். ஐ வாஸ் இன் 8th floor. டெட் பாடிய பாத்துட்டேன் மேல இருந்து. என்ன திருப்பி அதே எழுதிருக்கீங்க? என் பாப்பா குடு குடு அப்படின்னு கேக்குது. அப்படியே எப்படியோ மார்னிங் ஆயிடுச்சு. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லல, பிகாஸ் அவங்க பயப்படுவாங்கன்னு. இப்போ சொன்னா கூட என்னால அது முடியல. அப்புறம் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி பீக் புயல்ல வீட்டுக்கு எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். இவ்வளவுதான் ஆர்த்தி அக்கா. ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சோ சாரி. வீக்லி ஒன்னாச்சு கோ ஸ்டோரிஸ் போடுங்க அக்கா. லவ் யூ லாட். அப்பப்போ இன்ஸ்டால பார்த்தா டெக்ஸ்டும் பாருங்க. டாடா பாய். இன்னும் பல சம்பவம் இருக்கு. இதை ரீட் பண்ணிட்டு அதை அனுப்புறேன். குட் நைட் ஆர்த்தி அக்கா. சீக்கிரம் தூங்குங்க. இந்த ஸ்டோரி சீக்கிரம் படிப்பீங்கன்னு ஐ வில் பி வெயிட்டிங். பெரிய ஸ்டோரி. பட் ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. ஐ நீட் சம் டைம். இவங்க சுற்று போறதுக்காக எந்திரிச்சு போயிருக்காங்க. எந்திரிச்சு போகும்போது வாவ் கிளைமேட் அழகா இருக்கேன்னு ஜன்னல் ஏற்றி பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர்ல ஒரு டெட் பாடி பாத்துட்டாங்க. பக்கத்துல ஒரு கருப்பு உருவத்தை பாத்துட்டாங்க. அந்த உருவம் இவங்கள பாத்துருக்கு. சோ நைட்டு இவங்க பக்கத்துல வந்துட்டு பெட் ஆட்டு தான். ஆப்போசிட் பெட்ல நின்னுட்டு பெட்டுக்கு மேல நின்னுட்டு என் பாப்பாவை குடு குடுன்னு கேக்குதான். இவங்களே ஒரு பாப்பாவா படுத்திருக்காங்க. இவங்க கிட்ட போய் பாப்பாவை குடுனா எப்படி கிடைக்கும்? இது அதுவும் கோவிட் டைம்ன்றனால அந்த டைம்ல நிறைய வேற டெத் ஆயிட்டு இருந்தது இல்லையா? ஐயோ. ஆக்சுவலி எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னு சொன்னா அப்ப அவங்களோட பெட்டையும் ஆட்டுச்சு. அதனால எனக்கு தூக்கமே வரல அப்படின்ட்டு ஒரு கதை நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு நான் லிங்க் நான் எங்கேயாவது நான் அட்டாச் பண்றேன். ஓகேவா? கார்ட்ஸ்ல நான் கொடுக்குறேன். அதை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ புதுசா ஜாயின் ஆனவங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி தான். அதையும் பாருங்க. அடுத்த ஸ்டோரி போலாமா? ஹாய் அக்கா, என் கிருஷல்லா. நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல போற ஸ்டோரி ஷார்ட் தான். ஸோ டோன்ட் வரி. நான் இப்போ பெங்களூர்ல இருக்கேன். 2013ல பெங்களூருக்கு வந்தோம். அப்போ we went to a very small house and it was rented. அப்பா used to live in மதுரை because அவருக்கு அங்க பிசினஸ் இருக்கு. சோ நானும் அம்மா அண்ட் கிராண்ட்மா மட்டும் தான் பெங்களூர்ல இருப்போம். அப்போ எங்க அம்மா ஆபீஸ் போயிருவாங்க. நானும் பாட்டி மட்டும் தான் வீட்டுல தனியா இருப்போம். எங்க வீடு முட்டு சந்துல இருக்கு. அந்த ஏரியா இஸ் வெரி சைலண்ட். அப்போ கிராண்ட்மா used to tell me இந்த வீடு சரியில்லை அப்படின்னு டெய்லி சொல்லுவாங்க. இந்த வீடு சரியில்லை, என்னமோ சரியில்லை அப்படின்ட்டு. அண்ட் எங்க அம்மாவையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வீடு மாத்தணும் பிகாஸ் அவங்க அந்த வீட்டுல ஏதோ நெகட்டிவா ஃபீல் பண்றாங்கன்னு. பட் நானும் எங்க அம்மாவும் அதை அப்படியே விட்டுட்டோம். ஆனா ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஈவன் நானும் எங்க அம்மாவும் அதே மாதிரி நெகட்டிவா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நைட் ஃபுல்லா வி யூஸ் டு கெட் சிகரெட் ஸ்மெல் இன் த ஹவுஸ். ஆல்சோ டெய்லி கிளாஸ் பிரேக் ஆயிரும். சோ ஒரு வாட்டி நாங்க எங்க ஃபேமிலி மெம்பர் கூப்பிட்டோம். அண்ட் அவர் கிறிஸ்டின். அவருக்கு நிறைய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அதனால அவர் கூப்பிட்டோம். அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவர் என்ன சொன்னார்னா வீடு சரியில்லை, வீடை மாத்துங்க. பட் அதையும் நாங்க விட்டுட்டோம், கண்டுக்கல. டெய்லி நைட்டு நாங்க ஹால்ல தான் தூங்குவோம். கொலுசு சவுண்ட் டெய்லி நைட்டுமே கேட்கும். எனக்கு கோஸ்ட்னா சரியான பயம். ஒன் டே நைட் ஒன்லி நானும் எங்க அம்மா மட்டும் இருந்தோம். அப்ப நைட் ஒரு 2 o'clock இருக்கும். கிச்சன்ல சவுண்ட் கேட்டுச்சு. சோ நாங்க போய் பார்த்தோம். ஒரு பிளாக் கலர் உமன் கிச்சன் ஸ்லாப்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கிளியரா ஒரு உமன் வாஸ் சிட்டிங் அண்ட் ஸ்மைலிங். நானும் எங்க அம்மாவும் பார்த்துட்டு ஒரே ஜம்ப் தான் கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு. ஒரே குதிச்சுட்டு வந்துட்டோம். பெட்ஷீட் போட்டு படுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே ஒன்லி வி ஸ்டார்டட் டு ஷிஃப்ட் த ஹவுஸ். அவ்வளவுதான் அக்கா. லவ் யூ டூ. தேங்க்யூ. அவங்க பாட்டி ஃபர்ஸ்ட்லயே சொல்றாங்கல்ல, அவங்க லைட்டா ஏதோ சென்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஓகே, எதுவுமே ரொம்ப கொடூரமா ரொம்ப ஓவரா நடக்கல. பார்த்தாங்க. அன்னைக்கு நைட்டே பெட்ஷீட் போட்டு படுத்துட்டு நெக்ஸ்ட் டே அவ்வளவுதான் பாய் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. நைஸ். அடுத்த ஸ்டோரி. ஹாய்மா, என் பூஜா. எனக்கு அப்போ வயசு 7 இருக்கும். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு பிளே பண்ண போனேன். அப்ப என்னோட ஃப்ரெண்டுக்கு அவங்க கிராண்ட் ஃபாதர் கிஃப்ட் வாங்கி கொடுத்திருந்தாங்க. பட் எனக்கு கஷ்டமா இருந்தது. என்னோட கிராண்ட் ஃபாதர் நான் குழந்தையா இருக்கப்பவே டெத் ஆயிட்டாங்க. நான் அப்ப அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அழுதேன், எனக்கு தாத்தாவோட பாசம் கிடைக்கலன்னு. லேட் ஆயிடுச்சுன்னு எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன். அங்க போனதும் சாப்பிட்டு எல்லாரும் படிச்சிட்டோம். பட் எனக்கு தூக்கம் வரல. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, தூக்கம் வரல. அப்ப கூட எனக்கு ஆப்போசிட்ல விண்டோ இருக்கு. அங்க என்னோட தாத்தா நின்னுட்டு இருக்காங்க. என்ன பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அப்புறம் என்னோட பாட்டி சாரி எடுத்து என்னோட ஃபேஸ கவர் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மறுபடியும் அந்த பிளேஸ்ல பார்த்தேன். அங்க யாருமே இல்ல. மார்னிங் எங்க பாட்டி கிட்ட சொன்னேன். எங்க பாட்டி கூட அப்ப பார்த்தாங்களாம். நான் பயந்ததையும் பார்த்தாங்களாம். நைட் சொன்னா இன்னும் பயப்பட போறேன்னு சொல்லலன்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய கோஸ்ட் ஸ்டோரி இருக்கு. நான் அப்புறமா எல்லாருமே ஷேர் பண்றேன். லவ் யூமா. லவ் யூ டூ பூஜா. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்களோ இறந்துட்டாங்கன்னா
நம்ம கூட தான் இருக்காங்க, அவங்க எங்கேயும் போல, நம்ம சுத்தி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும்ல நம்ம எப்போ அவங்கள ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்க ஏதாவது ஒரு சைன் கொடுப்பாங்க, நான் இன்னும் இங்கதான் இருக்கேன், ஐம் லுக்கிங் ஓவர் யூ, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், கைட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்ணில் தெரியணும்னு இல்ல, ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். என்னோட போன்ல இன்னைக்கு வந்து என்னோட கேஸ்ல இப்படி ஹார்ட் தோணுது. இது ஆக்சுவலி வந்து இப்படி கையில மாட்டி போன் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு. பட் எனக்கு ஹார்ட் பிடிக்காது. இது ஃப்ரீயா வந்துச்சு இந்த கேஸ் வாங்கினதுக்கு. இப்போ பயங்கரமா கொசு கடிக்குது, பயங்கர கொசு. இப்போ லென்ஸ்லயே பயங்கரமா பறக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏசி கூட போடல. ஸோ அதனால பால்கனில வெளியே பால்கனில ரோட்ல இங்க யாராவது நடக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே கேட்கணும் பேசுறது, பேக்கது சொல்றது. அடுத்த ஸ்டோரி போலாமா? ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கோஸ்ட் ஸ்டோரி. நான் ரெடி ஆகிக்கிறேன். நான் 2018ல நல்ல ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 10 இயர்ஸா அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நடந்த சம்பவம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த டைம்ல டிக்டாக் வந்து புதுசு. எனக்கு எப்பயும் வீக்லி 3 days நைட் டியூட்டி. என்னோட டிபார்ட்மெண்ட்ல ஒரு பர்சன் தான் நைட்ல ஒர்க் பண்ணுவோம். எங்க டிபார்ட்மெண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் பக்கத்திலேயே இருக்கு. பிகாஸ் பேஷண்ட் எமர்ஜென்சியா உள்ள என்ட்ரி ஆகும் போதே எங்களை கூப்பிடுவாங்க. சோ எங்க டிபார்ட்மெண்ட் அண்ட் எமர்ஜென்சியும் கனெக்ட் பண்ண ஒரு டோர் இருக்கு அண்ட் எங்க டிபார்ட்மெண்ட் மெயின் டோர் இருக்கு. நான் எப்பயும் 2 சைட் டோரும் லாக் பண்ணிடுவேன். பிகாஸ் யாராச்சும் வருவாங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு. கேஸ் வந்தா டியூட்டி போன்ல தே வில் கால். நைட்ல நிறைய பேஷண்ட் சிக்கா வருவாங்க. எங்களால முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுவோம். முடியலன்னா சில பேஷண்ட் கண்ணு முன்னாடியே ஸ்பாட் அவுட் டெத் ஆயிடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன். ஃப்ரீ டைம் பேஷண்ட் இல்ல. சோ அப்போ மிட் நைட் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி என்னோட போன் புதுசு அப்போதான் வாங்கினேன். வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போது சடனா காது பக்கத்துல யாரும் மூச்சு விடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நல்ல ஃபீல் ஆகுது. நான் ஃப்ரண்ட் கேமரால பாக்குறேன், என் பின்னாடி ஒரு ஆள் நிக்கிறாங்க. ஒரு ஃபியூ செகண்ட் தான் இருக்கு. அப்புறம் என் போன் டிஸ்பிளே அப்படியே பிளரி ஆயிடுச்சு. லைக் பழைய டிவில ஒரு மாதிரி மிஸ்ன்னு தெரியும்ல, அந்த மாதிரி. போனை கீழே போட்டுட்டு ஒரே ஓட்டம் எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணி அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னாச்சு, மூஞ்சில மரண பீதி தெரியுதுன்னு கேட்டாங்க. நான் ஒன்னும் இல்லையே, சும்மா பேஷண்ட் வந்தாங்களான்னு பாக்க வந்தேன்னு சமாளிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 30 minutes எமர்ஜென்சில இருந்துட்டு அப்புறம் டோரை ஓப்பன்ல வச்சுட்டு உள்ள போனேன். போன் நார்மல் மோட்ல வந்துருச்சு. பட் நான் வீடியோ செக் பண்ணேன், அது எதுவும் ரெக்கார்ட் ஆகல. இன்கேஸ் ரெக்கார்ட் ஆயிருந்தா ஆர்த்திக்கு அனுப்பி கண்டிப்பா ரியாக்ஷன் பார்த்திருப்பேன். அப்படி என்னடா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் என் சீவனை வாங்குறதுல? ஒர்க் இல்லாதப்போ நைட் டியூட்டில ரெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் மேல உட்காந்து யாரும் அமுக்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். யாராச்சும் டெத் ஆனாங்கன்னா அன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி மோஸ்ட் டைம் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பேன். இன்னும் நிறைய சம்பவம் இருக்கு, நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்றேன். ஆர்த்தி, லவ் யூ சோ மச். லவ் யூ டூ. பட் ஆனா ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருக்கிறவங்களே நிறைய ஃபேஸ் பண்றாங்க. இதுல நைட் டியூட்டி ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. எவா அதுல என்னன்னா அதுல ஒர்க் பண்ற எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கும் தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு. பட் ஆனா அவங்க வந்து பேசிக்க மாட்டாங்க. அப்படியே கேஷுவலா யா அப்படின்ற மாதிரி. அது நீங்க ஒரு கமிட்டி மாதிரி ஆன இது சேர்த்து இந்த மாதிரி என் உயிர் நேத்து இந்த மாதிரி ஊசல் ஆடிச்சு, ஒன்னே அந்த டிபார்ட்மெண்ட்காரங்க என் உயிர் நேத்து வந்து போச்சு அப்படின்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரப்பி செஷன் மாதிரி இருக்கும்ல. நெக்ஸ்ட் ஸ்டோரி போலாம். ஹாய் அக்கா, ஐம் சௌந்தர்யா. நான் உங்க கோஸ்ட் ஸ்டோரிஸ் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். லவ் யுவர் வீடியோஸ். ஒன் டே இன் மை ஸ்கூல் நானும் என் ஃப்ரெண்டும் கோஸ்ட் சேலஞ்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்கூல் பாத்ரூம் போய் லாஸ்ட் டோர்ல நாக் பண்ணி அந்த சேலஞ்ச் பண்ணணும். அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஸ்கூல் பாத்ரூம் ஷெட் மேல யாரும் நடக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. நாங்க எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்டோம். அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நாங்க பயந்துட்டு கிளாஸ்க்கு வந்துட்டோம். கிளாஸ் விண்டோல இருந்து ஒரு ஒயிட் உருவம் ஹாய் காட்டுச்சு. நாங்க ரொம்ப பயந்துட்டோம். விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டோம். அன்னைக்கு அவுட் ஆஃப் நோவேர் என் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஸ்டேர்ல இருந்து விழுந்துட்டான். தட் டே ஃபுல்லா நெகட்டிவா தான் இருந்துச்சு. இதுதான் என்னோட ஸ்டோரி. லவ் யூ அக்கா, கீப் ராக்கிங். தேங்க்யூ. லவ் யூ டூ. இது வந்து எனக்கு எந்த அளவுக்கு அது கோஸ்ட்னு தெரியல. ஏன்னா அப்போ நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருப்போம் ஸ்கூல்ல. இன்னொன்னு வந்து ஸ்கூல்ல வந்து பகல் டைம்ல தான் இருப்போம். ஸோ அதனால வந்து அமானுஷ்யமா நடக்கிறதுக்கு. பட் ஆனாலும் நம்ம இந்த சீரீஸ்லயே நிறைய பேரு ஸ்கூல்ல நடந்த சம்பவங்கள் சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அதனால விட்டுறலாம். பகல்லே வந்து நடந்துச்சு, இழுத்துச்சு, புடிச்சிச்சு எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால ஓகே விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஸ்டோரி படிக்கலாம். ஹாய் ஆர்த்தி, ஹோப் யூ ஆர் டூயிங் ஃபைன். உங்களோட மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யோர் மேக்கப் ஸ்கில்ஸ் அண்ட் யோர் வீடியோஸ். லாஸ்ட் வீக் நடந்த விஷயம் சொல்றேன். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. உங்க கோஸ்ட் வீடியோ மட்டும் தான் நான் பார்க்காம இருந்தேன் இதுவரை.
லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் பயம்லாம் இல்ல. ஹெட்செட் போட்டுட்டு வெசல் வாஷ் பண்றப்போலாம் நான் கேட்டுட்டே ஒர்க் முடிச்சிடுவேன். லாஸ்ட் சண்டே வீட்ல சிக்கன் எடுத்தோம். நான் தான் கிளீன் பண்ணேன். அந்த பிளட் கவர் வாஷ் பண்ணாம டஸ்ட்பின் பக்கத்துல வெளியே வச்சுட்டேன். அப்புறம் கிளீன் பண்ணப்போ வர வேஸ்ட், அன்னைக்கு சாப்பிட்ட ஃபுட் வேஸ்ட் அதெல்லாம் போட்டுட்டு எல்லா குப்பையும் ஒன்னா அந்த கவர்ல நீட்டா எடுத்து வச்சுட்டு நைட் டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன் 11க்கு. அன்னைக்கு நைட் நான், என் ஹஸ்பண்ட், என்னோட 9 months பேபி ஹால்ல படுத்திருக்கோம். நான் பூஜை ரூமுக்கு நேரா படுத்திருந்தேன். பேபி தூக்கத்துல வாசலுக்கு நேரா படுத்திருக்காங்க. 12:30க்கு வீர்னு செம்மையா கத்திட்டாங்க. நாங்களும் காம் பண்ண ட்ரை பண்ணோம். பாலாத்தி கொடுத்தோம். அப்பயும் காம் ஆகல. அப்புறம் மகா முனீஸ்வரர் திருநீர் வச்சதுக்கு அப்புறம் பால் குடிச்சிட்டு தூங்கிடுச்சு. மார்னிங் என் ஹஸ்பண்ட் பாப்பாவை தூக்கிட்டு டோர் ஓபன் பண்ணி வராண்டாக்கு போனாங்க. நைட் டவுட்டோட தான் கவர் வெளியே வச்சேன். கேட் எல்லா குப்பையும் எடுத்து போட்டுரும் ஆர் எலி கவர் பிச்சிரும் அப்படின்னு. அண்ட் இன்னொரு டவுட் இருந்துச்சு. பிகாஸ் எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய குளம். என் ஹஸ்பண்ட் என்ன கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். கேட் எல்லாம் எடுத்து வெளியே கொட்டிருச்சுன்னு கிளீன் பண்ண சொல்லி. பட் அது நடக்கல. அங்க அந்த கவர் காணும். எங்க போச்சுன்னு போய் பார்த்தா அந்த பில்டிங்க்கு சென்டர் பிளேஸ்ல இருக்கு. யாரோ எடுத்துட்டு போய் வச்ச மாதிரி. ஐ மீன் நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். 2 வீடு இருக்கு. 2 வீட்டுக்கும் நடுவுல கீழே போற ஸ்டெப்ஸ்க்கு நேரா இருக்கு. நெக்ஸ்ட் டே நைட் 12க்கு நாங்க தூங்கல. பாப்பாவோட விளையாண்டுட்டு இருந்தோம். புல்லட் ஜார் ஒண்ணு விழுந்துருச்சு. நான் அதை எடுத்துட்டு வாஷ் பண்ற இடத்துல வச்சுட்டு வரேன். இன்னொரு ஜார் அங்க இருந்து நான் திரும்புறதுக்குள்ள விழுந்துருச்சு. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் நான் பாப்பாவை தூங்க வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். அப்போ வேகமா விண்டோ சாத்திடுச்சு. கிச்சன் ஹால் சேம் டைம் காத்தடிச்சுது. அப்புறம் ரூம்ல தூங்கலான்னு போயிட்டோம். அப்போ ஹஸ்பண்ட் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு ரூம் டோரை சாத்துறாங்க. விண்டோ டோர் லைட்டா ஓபன் ஆச்சு. அப்புறம் நான் கண்ணை டைட்டா மூடிட்டு சாமி பேரை சொல்லிட்டே வேண்டிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வரவே இல்லை. கூப்பிடவும் பயமா இருந்துச்சு. எந்திரிச்சு போகவும் பயம். அப்புறம் பாப்பா அழுதோடனே வந்தாங்க. கேட்டா ஹால்லே தூங்கிட்டாங்களாம். அவங்க வந்தோடனே விண்டோவை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். அவங்க க்ளோஸ் பண்றப்போ ஏதோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் சரியா பாக்கல. நெக்ஸ்ட் டே நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். விண்டோ லாக் போடல, பட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம். என் ஹஸ்பண்ட் ஆஃப்டர்நூன் போயிருக்காங்க. அப்போ அந்த விண்டோ ஓபன்ல இருக்கு. திரும்ப க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நைட் திரும்ப ஓபன்ல இருந்திருக்கு. அப்புறம் லாக் போட்டாங்க. இன்னும் பெரிய ஸ்டோரி இருக்கு. இதை நீங்க ரீட் பண்ணா நான் அதை சொல்றேன். பிகாஸ் எங்க அம்மா வீட்டுக்கு முன்னாடி ரயில்வே ட்ராக் இருக்கு. ஆர்த்தி, லவ் யூ ஆர்த்தி, ரொம்ப கியூட். நீங்க உங்க ரெஃபரன்ஸ்க்காக அந்த குளம் போட்டோ அனுப்பியிருக்கேன். டோன்ட் ஷேர் அண்ட் வீடியோ. அப்ப எனக்கும் நீ அனுப்பிச்சிங்க. ஐயோ, இப்ப நான் பாக்கலன்னா எனக்கு தோணிட்டே இருக்குமே. இல்ல அனுப்பல, நீங்க அனுப்பியிருக்காங்களா? குளம் இருக்கு, ஒன்னும் உருவாலாம் இல்ல மக்களே. ஒரு குளம், அவ்வளவுதான். பட் ஆனா குளம் இருக்குன்னா நைட் அந்த இடம் இருட்டா இருக்கும்ல, லைட்டா பயமா தான் இருக்கும். நான் வேற டோர் ஓபன் பண்ணிருக்கேன். முந்திலாம் வீடியோ எடுக்கும்போது ஃபுல்லா க்ளோஸ்ல இருக்கும். ஏதோ உள்ள பால்கனில வந்து பயமா இருக்கு. இங்க பால்கனி இருக்கு, பயமா இருக்கு. இனி தூங்கிருச்சு. இது வேற சரியான தூக்கம். அடுத்த ஸ்டோரி போகலாம். ஹாய் அக்கா, ஐ எம் ரித்திகேஷ். உங்களை எனக்கு நேத்து தான் தெரியும். பை சீயிங் யுவர் கோஸ்ட் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அக்கா. இந்த ஸ்டோரி எனக்கு நடக்கல. இது என்னோட மம்மியோட ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடென்ட். ஒரு நாள் அந்த ஆன்டி அவங்களோட சில்ட்ரன் கூட சும்மா ஓஜா போர்ட் கேம் விளையாடினாங்க. ஒண்ணுமே ஆகல. நெக்ஸ்ட் டே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வெளியே போயிட்டாங்க. இவங்களும் அவங்க சில்ட்ரன் மட்டும் தான் இருந்தாங்க. அப்போ நைட் ஒரு 9:30 இருக்கும் அக்கா. அப்போ அவங்க ஓஜா போர்டு விளையாடினாங்க. அப்போ அவங்க போன்ல யாரோ ஒரு லிங்க் வந்துச்சு அக்கா. அது ஒரு அன்னோன் நம்பர். அந்த லிங்க் அவங்க பிளே பண்ணாங்க. பார்த்தா அது ஜின்ன வர வைக்கிற மந்திரம். அப்புறம் டெய்லி நைட் ஒரு பிளாக் ஷேடோ விண்டோ அண்ட் டோரை தட்டிக்கிட்டே இருக்குமா. அப்புறம் கேரளால இருந்து அவங்க ஒரு நம்பூதிரிய கால் பண்ணாங்க. அவங்க ரிச்சுவல் எல்லாம் பண்ணி அந்த ஸ்பிரிட்ட போக வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் அக்கா. வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் கோஸ்ட் ஸ்டோரி. பை பை அக்கா. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஓஜா போர்ட்லாம் விளையாடக்கூடாது தெரியாதா? அதோ உங்க அம்மா சில்ட்ரனோட விளையாடி இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஆர்த்தி, திஸ் இஸ் வைஷ்ணவி ஃப்ரம் சென்னை. We love all your ghost videos. Keep rocking Aarti, and your expression was amazing. Here I'm going to share my ghost experience with you. இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்லை, உங்ககிட்ட தான் ஷேர் பண்றோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு மை ஸ்டோரி. ஒரு ஃபெஸ்டிவல் பர்பஸ்க்கு நாங்க ஃபேமிலியா எங்க தாத்தா வீட்டுக்கு வில்லேஜ்க்கு போயிருந்தோம். 1 week அங்கதான் ஸ்டே பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் அம்மா நைட் 7:30க்கு மேல எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அண்ட் மை பிரதர் ஏன்னு கேட்டோம். அவங்க சொல்லல, மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் டைம் ஒரு 9 PM இருக்கும். அம்மா வாங்க தூங்கலாம்னு கூப்பிட்டாங்க. ஆனா எங்களுக்கு அவங்க ஏன் வெளியே போக கூடாதுன்னு அவ்வளவு ஹார்ஷா சொன்னாங்கன்னு தெரியல. சோ தூங்குறப்போ நாங்க கதை கேட்டோம். சொல்லுங்க ஏன்னு. இல்லன்னா நாங்க வெளியே போவோம்னு சொன்னதும் அம்மா சரி சொல்லுறேன்னு
சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. when she was young, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஹபி அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வந்து அவங்க ஒய்ஃப் ஒரு டாமரின் ட்ரீல தூக்கு போட்டுக்கிட்டாங்க, புளிய மரத்துல. ஆக்சுவலி அந்த ட்ரீ எங்க இருக்கும்னா எங்க தாத்தா வீட்டுக்கு போற வழியில இருக்கும். சப்போஸ் ஊருக்கு போகணும், பஸ் ஏறணும்னா அந்த மரத்தை தாண்டி தான் போற மாதிரி இருக்கும். சோ அங்க சூசைட் அட்டம் பண்ணாங்களாம் அந்த ஆன்டி. அந்த ஆன்டியோட சோல் அங்கதான் இருக்குன்னு எல்லாரும் பார்த்து சாமியார கூட்டிட்டு வந்து அங்க ஒரு ஆணி வச்சு அதுல அடிச்சு வச்சு இருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க. அப்புறம் நாங்க தூங்கிட்டோம். பட் என் தம்பிக்கு அது பாக்கணும்னு தோணி தூக்கம் வராம என்னை எழுப்புனான். வா பாத்துட்டு வரலான்னு சொன்னான். நான் லிட்டரலி உங்களை மாதிரிதான் செம்ம பயப்படுவேன். நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அவன் வா பாத்துக்கலாம், சென்னையில இருக்கும், இன்னுமா இதெல்லாம் பயப்படுறேன்னு சொன்னதும் ஒரு வேகத்துல போயிட்டேன். டார்ச் எடுத்துட்டு போகணும். எங்களுக்கு அந்த மரம் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா எந்த வழின்னு தெரியும். சோ நான் பின்னாடியே சாமி பாட்டெல்லாம் பாடிட்டே போனேன். கரெக்டா ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒண்ணுமே ஃபீல் ஆகல. ஆனா கொஞ்சம் தூரம் வந்ததும் ரொம்ப கிரீப்பியா ஃபீல் ஆச்சு. எனக்கு என்னமோ சரிப்படல. வா வீட்டுக்கு போலாம்னு கூப்பிட்டேன். எப்படி நாங்க பேசிட்டே இருந்தோம். என் தம்பி சடனா டார்ச் ஒரு மரத்துல அடிச்சான். அங்கதான் அந்த ஆணி நாங்க பாத்துட்டோம். அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் 2 minutesலயே எங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. உடனே நான் டார்ச் வாங்கி சவுண்ட் கேட்ட பக்கம் அடிச்சு பார்த்தேன். யாருமே இல்லை. மறுபடியும் அந்த மரத்தை டார்ச் அடிச்சேன். பார்த்தா பிளாக் ஷேடோ அங்கங்க உடம்புல ஸ்கின்லாம் பிச்சு பிளட் ஊத்திட்டே அழுகுன மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவங்க ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு இருந்தாங்க. தென் நாக்கு லிட்டரலி செஸ்க்கு கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருந்துச்சு. நாங்க பாத்துட்டு வாடான்னு சொன்னான். என் தம்பியால சுத்தமா நகர முடியல. அப்புறம் ஒரு 5 minutesல பின்னாடி இருந்து என் தாத்தா, ஹே பசங்களா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் என் தம்பிய நான் ஒரு அடி செம்மையா அடிச்சிட்டேன். அப்புறம் தான் அவன் மூவ் பண்ணான். நாங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். என் தாத்தா எங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கிட்ட வரதான் ஞாபகம் வந்துச்சு. நாங்க வரப்போ டோர் வெளியே லாக் பண்ணிட்டு தான் வந்தோம். எப்படி தாத்தா வெளியே வந்தாங்கன்னு கரெக்டா வீட்டுக்கு வெளியே இருக்கும். சேம் நாங்க எப்படி லாக் போட்டோமோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. என் தம்பி லாக் ஓபன் பண்ணா உள்ள ஒரு லெக் எடுத்து வச்சா. நான் அவன் மைய புடிச்சு கேட்டேன், லாக்ல தானே இருக்கு, எப்படி தாத்தா வெளியே வந்தாங்கன்னு. அப்புறம் ஆமால அப்படின்னு வா தாத்தா கிட்ட கேட்கலான்னு திரும்புறோம். நாங்க ட்ரீ கிட்ட என்ன ஃபிகர் பார்த்தோமோ அதே ஃபிகர் எங்க பின்னாடி நிக்கிது. எனக்கு செம டர் ஆயிடுச்சு அக்கா. பின்னாடி ஓடி வந்துருச்சு. நாங்க உடனே உள்ள போய் கதவை க்ளோஸ் பண்ணிட்டோம். டோர் க்ளோஸ் பண்ண சவுண்ட எங்க வீட்டுல எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. நாங்க நடந்ததை சொன்னோம். தாத்தாவையும் கேட்டோம், நீங்க வந்தீங்களான்னு. அவரும் இல்லம்மா நான் வெளியே வரலன்னு சொல்லிட்டாங்க. அம்மா செம்ம திட்டக்கா. வாங்கிட்டு விபூதி போட்டுட்டு படிச்சிட்டோம். அப்புறம் சாமியார் கூட்டிட்டு வந்து மந்திரிச்சு விட்டாங்க. அதுல இருந்து அம்மா எங்களை அந்த வில்லேஜ்க்கும் கூட்டிட்டு போறதே இல்ல. இந்த இயரோட 5 years ஆக போகுது. இது நான் 10th standard படிக்கும் போது ஆச்சு. இப்ப நான் காலேஜ் 3rd year படிக்கிறேன். This is my ghost story, Aarti. I hope you read it soon. Have a good day and live a long life. Thank you, Aarti. Bye. Love you. Love you too. பட் ஆனா ஒரு பெரியார் அதாவது ஒரு அடல்ட் சொல்றாங்க, do not go there அப்படின்றாங்க. கேட்டுக்கோ. இல்ல கேட்கல, ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு, எதனால சொல்றாங்க அப்படின்னா கதையை கேட்டுட்டோம். கதையை கேட்டோமா அப்படியா அதனால போகக்கூடாது சரின்னு மூடிட்டு படுத்துடணும். அதை போய் பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், அதை நோண்டி பார்க்கலாம், எட்டி பார்க்கலாம். அதெல்லாம் தான் தப்பு. பின்னாடியே ஓடி வந்துச்சா? நாக்கு செஸ்ட் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. ஐயோ கொடூர பேயா இருக்கும்போதே. அடுத்த ஸ்டோரி போவோமா? ஹாய் அக்கா, நான் இப்போ 6th படிக்கிறேன். நாங்க 4 cousins. நாங்க ஒன்னாதான் இருக்கோம். எங்க 4 மெம்பர் லைஃப்ல நடந்த ஒரு குட்டி கோஸ்ட் ஸ்டோரி நாங்க ஷேர் பண்றோம். ஹோப் யூ ரீட் திஸ். படிச்சுட்டு யார் ரொம்ப பாவம்னு சொல்லுங்க. 6th படிக்கிறீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இஸ் ஃப்ரம் மை லிட்டில் சிஸ்டர். இது அவ ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட். அவங்க கிளாஸ் தான் அந்த ரோலியே லாஸ்ட் கிளாஸ். அந்த கிளாஸ் பக்கத்துல ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. அவங்க ஸ்கூல்லயே ஓல்டு பிளாக்ல தான் அவங்க கிளாஸ் இருந்துச்சு. சோ அவங்க கிளாஸ் பக்கத்துல இருந்த ரெஸ்ட் ரூம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கிளாஸ் ஆப்போசிட்ல பிளே கிரவுண்ட் இருந்துச்சு. பிரேக் பீரியடுக்கு பெல் ரேங்க் ஆனதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விளையாட போயிருவாங்க. பிகாஸ் பிரேக் பீரியடுக்கு நெக்ஸ்ட் பீரியட் அவங்களுக்கு பிடி பீரியட். அவ 2 days லீவ் போட்டுட்டு அப்புறம் போனதால ரைட்டிங் ஒர்க் நிறைய இருந்துச்சு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளே பண்ண போயிட்டாங்க. என் சிஸ்டர் அவரோட கிளாஸ் ஒர்க் எழுதிட்டு இருக்கும் போது சடனா நிறைய கிரௌட் ரொம்ப நாய்ஸா இருந்துச்சு. சரினா அவளும் கிளாஸ்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா. அப்போ அந்த ரெஸ்ட் ரூம் சுத்தி ஒரே கிரௌடு. அங்க போய் பார்த்தா எப்பவும் ஓபன் ஆகாத அந்த ரெஸ்ட் ரூம் ஓபன்ல இருந்துச்சான். கரெக்டா அந்த டோருக்கு கீழே ஒரு ஓல்டு போட்டோ. அந்த போட்டோ மேல ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் பிளட் இருந்திருக்கு. அப்புறம் ஒரு பொண்ணு போய் மேம் கிட்ட சொன்னதும் அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கிளாஸ்க்கு போக சொல்லிட்டாங்க. என் சிஸ்டருக்கு அப்போ கூட அந்த இன்சிடென்ட் பத்தி பயம் இல்லை. பிடி பீரியட் கட் ஆனதுனால ஃபீல் ஆயிட்டாப்ல. அப்புறம் அவளோட ஒரு ஃப்ரெண்ட் போனப்போ
அங்க ஒரு வெல் மாதிரி இருக்கு. அங்க அந்த போட்டோல பார்த்தா அதே ஆள் அதே ஷர்ட்ல சைட்ல நின்னுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு அவ ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி ஆயிட்டாலும், யாரு பேசினாலும் பேசல. அவங்க மேம் கிட்ட சொன்னாங்களாம். அவங்க அவளை கேட்டதும் அவ அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவ பெட்டர் ஆனதும் கேட்டாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் சொன்னாலாம். இவங்க எல்லாம் ரொம்ப பயந்தாங்களாம். பேரண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவங்க கிளாஸ் அங்க இருந்து வேற ரூம் வேற பிளாக்குக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் யாருன்னு கேட்கும் போது அந்த ஸ்கூல் வாட்ச்னு கொஞ்சம் ரூமர்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் உண்மையானு தெரியல. அந்த ஸ்கூல் வாட்ச்மேனா வாட்ச்னு போட்டிருக்கு. இந்த ஸ்டோரியே ரொம்ப பிக்கா போறதுனால பேலன்ஸ் 3 ஸ்டோரியை நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்றேன். Hope you enjoy it. Bye அக்கா. My sister is very crazy about you. Thank you. ஸோ அவங்க கிளாஸ் வந்து பழைய பிளாக்ல இருந்ததுனால பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் நடக்குது நெகட்டிவா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க கிளாஸே. பட் ஆனா என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லாம் அதை பண்ணிருக்காது. பேயாதான் படி அப்படின்னு இருப்பாங்க. அடுத்த ஸ்டோரி போலாம். ஹாய் ஆர்த்தி, திஸ் இஸ் பிரகதி. ஐ லவ் யூ வீடியோஸ் அண்ட் ஐ எம் அடிக்டட் டு யூ கோஸ்ட் ஸ்டோரி. லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்பா சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாங்க. அப்போ கன்னி பூஜைக்கு நான் அப்பா அம்மா தம்பி பாட்டி எல்லாரும் கோவிலுக்கு போயிருந்தோம். பூஜை முடிய லேட் ஆயிடுச்சு. அதனால குறுக்கு வழியில சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலான்னு நடந்தே வந்தோம். அப்போ அங்க ஒரு பிளாக் கலர் டாக் எங்களை பார்த்து குலைச்சிட்டே இருந்துச்சு. ஆனா நாங்க பாட்டுக்கு நடந்துகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல அந்த நாயை காணும். ஒரு ஆள் எங்க பின்னாடியே வர மாதிரி இருந்துச்சு. அப்பா தம்பி அம்மா முன்னாடி போயிட்டாங்க. நானும் பாட்டியும் வந்தோம். பாட்டிக்கு சாமி வேற வரும். அப்போ பாட்டி சொன்னாங்க, முனி நம்ம பின்னாடியே வருது, திரும்பாத, அடிச்சுடும்னு. ஏன் முனினா பயமாச்சே. எனக்கு அழுகையே வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. அது கிட்ட வந்த உடனே சவுண்டே இல்ல. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே பாட்டிக்கு சாமி வந்து சொன்னாங்க, முனி உங்களை அடிக்கதான் வந்துச்சு, அதுல இருந்து அந்த தெரு சைடே போறதே கிடையாது. அவ்வளவுதான் சிஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ். முனினா சாமி தானே, முனிய உங்க பின்னாடியே அடிக்க வருது. நீங்க வேற மாலை எல்லாம் போட்டு பூஜை பண்ணிட்டு வரீங்க. ஒய் எதை நம்புறதுனே தெரியல. அடுத்த ஸ்டோரி. மை செல்ஃப் சலோமி. இன்ட்ரோலாம் கொடுக்க விரும்பல, ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரியே சொல்லிடுறேன். எங்க வீட்டுல நான் மம்மி அண்ட் டாடி மட்டும் தான் இருப்போம். அண்ணா லீவுக்கு வந்தா மட்டும் அண்ணா இருப்பான். அக்காவும் எப்பவாச்சும் மாமியார் வீட்டுல இருந்து வருவாங்க. அன்னைக்கு எங்க வீட்டுல யாரும் இல்லை, நான் மட்டும்தான். மம்மி சொன்னாங்க, தனியா இருக்க பயமா இருந்துச்சுன்னா ஸ்னைப்பர் என்னோட பெட் டாக், அவனை எடுத்து வீட்டுல குள்ள விட்டுக்கோ, அப்போ உனக்கு அப்படி ஃபீல் ஆகாதுன்னு சொன்னாங்க. எங்க வீடு கொஞ்சம் அவுட்டர், சோ வீடுலாம் அவ்வளவா இருக்காது. அம்மா சொன்னாங்க அண்ணா வந்துருவான், பட் கொஞ்சம் லேட்டா வருவான்னு சொன்னாங்க. நானும் ஸ்னைப்பர் கூட்டிட்டு உள்ள விட்டுட்டு நானும் ஸ்னைப்பரும் ரூம் லாக் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தோம். நைட் ஒரு 12 இருக்கும். நான் விளையாடிட்டே லைட் போட்டுட்டே தூங்கிட்டேன். திடீர்னு ஸ்னைப்பர் பார்க் பண்ணிட்டே இருந்தான். நான் பயந்துட்டேன். எழுப்பி 2 மினிட்ஸ் நான் என் சிச்சுவேஷன் ரியலைஸ் பண்ணேன். அப்பதான் வீட்டு காலிங் பெல் சவுண்ட் கேட்டுச்சு. நான் அண்ணா தானே சொல்லிட்டு டோர் திறந்து பார்த்தேன். அங்க யாருமே இல்ல. பட் ஸ்னைப்பர் டோரை பார்த்து குலைச்சிட்டே இருந்தான். ஸ்னைப்பர் என்ன வெளியே விடவே இல்லை, என்னை தடுத்துட்டே இருந்தான். ஸ்னைப்பர் என்ன டோர் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நானும் அவனும் ரூம்ல போய் படிச்சிட்டோம். அவன் பைபிள் பார்த்து குலைச்சான். எனக்கும் புரிஞ்சிருச்சு அவன் என்ன பிரேயர் பண்ண சொல்றான்னு. நான் பிரேயர் பண்றேன். எனக்கு பிரேயர் பண்ணவே முடியல. ஏதோ பேட் ஸ்பிரிட் ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் சவுண்ட் போட்டு வசனம் வாசிச்சேன். வீட்டுல ஹால்ல போட்டிருந்த லேண்டன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. நான் இதை கேட்க மட்டும்தான் செஞ்சேன். எது உடஞ்சதுன்னு கூட தெரியல. நான் பயந்துட்டு ஸ்னைப்பரை கெட்டியா புடிச்சிட்டு அம்மாக்கு கால் பண்ணி அழுதேன். நான் கால் பண்றேன் அம்மா அட்டன் பண்ணவே இல்ல. அப்புறம் பக்கத்துல ஒரு ஆன்டிக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட அழுதேன். அவங்க வந்தாங்க. வந்து டோர் தரன்னு சொன்னாங்க. எனக்கு டோர் திறக்க கூட பயமா இருந்துச்சு. நான் அப்பதான் ஹால்ல அது உடஞ்சிருக்கதையே பார்த்தேன். அப்புறம் சொன்னேன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு. அப்புறம் அந்த ஆன்டி சொன்னாங்க, நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம்னு. நானும் போயிட்டேன் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் டே அம்மா முன்னாடி வச்சு சொல்றாங்க, நான் அவளை கூட்டிட்டு வரும்போது ஒரு ஷேடோ என் வீட்டுல இருந்து போனதை அந்த ஆன்டி பார்த்தாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் இப்படி பேடாவே நடந்துச்சு. அப்புறம் பிரேயர் மீட்டிங்லாம் வச்சு எல்லாம் முடிஞ்சது. இப்போ அப்படி நடக்கிறது இல்ல. தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் அக்கா, பாய். இப்போ வந்து யாரோ கதவு தட்டுறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா யாரு கதவு தட்டுறாங்கன்றது ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. யாரு நம்ம உற்றார உறவினர்களா இல்லனா வந்து நம்மள முட்டி தள்ளுறதுக்கு வர்ற இதுவா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நான் வந்து இங்கதான் இருக்கேன். இங்கதான் மெயின் டோர் இருக்கு. இங்க டோர் தட்டுறாங்க அப்படின்னாலே வந்து நான் வந்து இங்க உட்காந்துட்டு பயம் வந்துடும் எனக்கு. உள்ள போய் அதைய கூட்டிட்டு வந்து திறங்க அப்படின்னு நான் போய் திறக்க மாட்டேன். டேரக்டா யாருன்னு கேட்டுட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு அப்புறம் தான் திறப்பாங்க. ஏன்னா லிட்டரலா ஒருத்தவங்க அந்த ஸ்பிரிட் வந்து கதவை தட்டு, நான் உள்ள வரவான்னு கேக்குது. நீங்க கதவை திறந்துட்டீங்கன்னா உள்ள வாங்கோ, வந்து என்ன வேணா பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பி கேர்ஃபுல்.
அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, நான் கோஸ்ட்லாம் பார்த்தது இல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு நம்பிக்கையும் இல்ல. பட் என் ஃபேமிலியில நடந்த ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் சொல்றேன். ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் கேரளா, பட் சென்னையில தான் இருக்கும். வெக்கேஷனுக்கே கேரளா போவோம். கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி அங்க போயிருந்தோம். அங்க போனா மோஸ்ட்லி நான், அம்மா, அக்கா, பாட்டி எல்லாரும் ஹால்ல தான் தூங்குவோம். அப்படிதான் ஒன் டே எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம். அப்ப என் அக்கா ஒரு 4 இருக்கும். ரொம்ப கோல்டா இருக்குன்னு ஃபேன் ஆஃப் பண்ண வேக்கப் பண்ணி இருக்கா. போய் ஆஃபும் பண்ணிட்டா. பண்ணிட்டு வந்து அங்க என்ட்ரன்ஸ் டோர் கிட்ட பார்த்தா 2 பேர் அங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க என் பாட்டியோட அம்மா அப்பா. ஒயிட் கலர்ல தெரிஞ்சிருக்காங்க. லிட்டரலி அவங்க நாங்க தூங்குறத பார்த்துட்டு ரொம்ப நேரம் அங்க இருந்திருக்காங்க. அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டி வெளியே பாத்ரூம்க்கு அந்த சைடு தான் போனோம். அவங்க போறப்போ அவங்க 2 பேரும் அவங்களுக்கு வழி விட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து என் அக்காவுக்கு அல்ல வந்து பெட்ஷீட்டை ஃபுல்லா இழுத்து மூடிட்டு தூங்கிட்டா. நெக்ஸ்ட் டே தான் எல்லார்கிட்டயும் சொன்னான். அப்போ என்னோட செகண்ட் பார்ட்டியும் ஆமா நானும் பார்த்தேன்னு சொன்னாங்க. என் ஃபர்ஸ்ட் பார்ட்டி வெளியே போனாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டா அவங்க நான் பாக்கலன்னு சொல்லிட்டாங்க. பாட்டியோட அம்மா அப்பா இருக்காங்களா? ஓகே ஓகே. அடுத்து ஒரு பெரிய ஸ்டோரி, பெருசா இருக்கு. ஐ திங்க் இது லாஸ்ட் ஸ்டோரியா இருக்கலாம். ஹாய் அக்கா, ஐம் சுஜிதா. ஐ ஆல்ரெடி ஷேர் மை கோ ஸ்டோரி. இது என்னோட அடுத்த ஸ்டோரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எங்க சித்தி வீட்டுல நடந்த ஸ்டோரி. நான் அப்போ ஒரு 7th படிச்சுட்டு இருந்தேன். எங்க அக்கா 10th, அதாவது சித்தி பொண்ணு, எக்ஸாம் லீவுக்காக எங்க சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் எங்க சித்தி வீட்டோட மேப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனதோ ஹால் லெஃப்ட் சைட்ல பெரிய பெட்ரூம், நெக்ஸ்ட் காமன் டாய்லெட், நெக்ஸ்ட் குட்டி பெட்ரூம், கிச்சன் பெரிய பெட்ரூம்க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும். கிச்சன் விண்டோல இருந்து பார்த்தா அவுட் சைடு யாரு வரா போறான்னு தெரியும். நம்ம ஸ்டோரிக்கு கிச்சன் தேவையில்லை, சோ விட்டுருங்க. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். பெரிய பெட்ரூம்ல தான் எல்லாரும் படுப்போம். விச் மீன்ஸ் நான், சித்தி, சித்தப்பா அண்ட் அக்கா. அப்போ எங்க தங்கச்சியும் லீவுக்கு வந்தா, அதாவது மாமா பொண்ணு. எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுப்போம். அவங்க வீட்டுல டபுள் காட் பெட் இருந்தது. ட்ரெயின்ல இருக்கும் அந்த மாதிரி. கீழே 2 பேர் படுக்கலாம், மேல நானும் அக்காவும் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சிட்டோம். இந்த டே அக்காக்கு 10th நாள் லீவ் விடல. அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஸ்மால் ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. சித்தப்பா நைட் ஒர்க் போயிருந்தாரு. எப்பயும் நைட் ஒர்க் போக மாட்டாங்க, பட் அந்த நாள் போனாரு. நான், என் தங்கச்சி, அப்புறம் சித்தி நைட் ஒரு 8 இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்கா வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் என் தங்கச்சியும் சரியான பயந்தாங்கொலி. எங்க சித்தி எங்களை பயமுறுத்துறதுக்காக ஏதேதோ கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் 2nd ஃப்ளோர் பெட்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். என் தங்கச்சி 1st ஃப்ளோர் பெட்ல இருந்தா. எங்க சித்தி ஸ்டாண்டிங், பிகாஸ் அப்போதான் எங்க 2 பேருக்கும் கதை நல்லா கேட்கும்ல, அதுக்காக. அப்போ லேப்டாப் டோர் ஓபன் ஆயிடுச்சு. எங்க சித்தி செம ஷாக், பிகாஸ் லேப்டாப் டோர் செம வெயிட்டா இருக்கும். மேக்னெட்டிக் டோர் அது, சோ ஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் வேற 2nd ஃப்ளோர் பெட்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் ஸ்டாண்ட் பண்ணா அந்த டோரை என் மண்டையில இடிக்கும். எனக்கு செம பயம் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா அதுவே மறுபடியும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். எங்க சித்தி சரி போதும் போதும் கதை கேட்டது, படுத்து தூங்கலாம்னு சொன்னாங்க. இல்ல நான் கேக்குறேன், நாங்கெல்லாம் உங்களை கோஸ்ட் ஸ்டோரி சொல்லுங்கன்னு இல்ல நான் கேக்குறேன், நாங்கெல்லாம் உங்களை கோஸ்ட் ஸ்டோரி சொல்லுங்கன்னு கேட்டோமா? திட்டிட்டு நானும் கீழே இறங்கி 1st ஃப்ளோர் பெட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு பயம். அக்கா வர வரைக்கும் நம்ம கீழே இருந்துக்கலாம்னு நினைச்சுதான் வந்தேன். எங்க வீட்டு பிசாசு அன்னைக்குன்னு பார்த்துதான் படிச்சுட்டே இருக்கு. டைம் 11:45 இருக்கும். எனக்கு தூக்கம் வரல. சித்திய பார்த்தேன், அவங்களும் தூங்கல. அப்போ திடீர்னு ஹால் லைட் யாரோ போட்டாங்க. சித்திய நானும் நினைச்சோம் அக்கா தான் படிச்சு முடிச்சிட்டா போல, சோ அவங்க போட்டிருக்காங்க, வாட்டர் குடிச்சிட்டு வந்துருவாங்கன்னு. 5 நிமிஷம் ஆகியும் அவ வரல. எங்க சித்தி என்ன பார்த்தாங்க. அக்கா வந்துட்டாளான்னு கேட்டாங்க. எனக்கு செம கடுப்பு. ஏன்னா சித்தி ஃப்ளோர்ல படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க பெட்டுக்கு வரணும்னா சித்திய தாண்டி தான் வரணும். சோ நான் இல்ல, அவ இன்னும் வரலன்னு சொன்னேன். சித்தி ஹாலுக்கு போய் பார்த்தாங்க. நானும் கூடவே போனேன். அப்ப யாரும் இல்ல. அக்கா ஸ்மால் பெட்ரூம்ல இன்னும் படிச்சுதான் இருக்கா. அப்ப யாரு ஹால் லைட் போட்டிருப்பான்னு எங்களுக்கு தெரியல. நீங்க நினைக்கலாம் என் தங்கச்சியா இருக்கும்னு. அந்த பைத்தியம் பயத்துல படுத்து தூங்குனவதான். மார்னிங் 10 o'clock தான் எழுந்தா. சோ அவ கிடையாது. அதுவும் இல்லாம அவ தனியா போக ரொம்ப பயப்படுவா. அவ பெட்ல எனக்கு பேக்ல தான் படுத்திருந்தா. சோ அவ கண்டிப்பா கிடையாது. அக்காவான்னு கேட்கலாம்னு நானும் சித்தியும் ஸ்மால் பெட்ரூமுக்கு போனோம். அப்போ அவ எங்க கிட்ட இன்னும் ஹால் லைட்டை போட்டு வச்சுட்டு என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா. 12 to 12:30 யாராச்சும் கூத்தடிப்பாங்களான்னு சித்தி கேட்டாங்க. அப்போ நீ ஹால் லைட் போடலையான்னு கேட்டாங்க. அவ நான் இன்னும் 2 லெசன் முடிக்கணும், சுசு கூட போகாம உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், என்ன பார்த்து ஹால் லைட் போட்டியா பெட்ரூம் லைட் போட்டியான்னு கடுப்பேத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா. எனக்கு என்ன டவுட்னா, இந்த 2 குட்டி கலவாணிங்களும் சேர்ந்து என்ன பயமுறுத்துறாங்களான்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நிஜமாவே பேய் தான் வந்துருச்சானு. இனிமே இவங்க வீட்டுக்கு வரவே கூடாதுடா சாமி, நாளைக்கு முதல் வேலையா அம்மாக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லணும்னு என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு.
பட் இது எதுவும் தெரியாம ஒரு குழந்தை பெரிய பெட்ரூம் எங்களை நம்பி தூங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் அவங்க வீட்டுல தான் இருந்தோம். சித்தப்பா நைட் ஒர்க் போக மாட்டேன்னு சொன்னாங்க, அதனாலதான் இருந்தோம். கதை முடிச்சிட்டாங்க. பட் ஆனா இது அவ்வளோ பயம் இல்ல. பட் ஆனா நல்லா இருக்குல்ல, இது ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மெமரி மாதிரி. நம்ம ஒரு சின்ன வயசுல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ஒரே பெட்ரூம்ல எல்லாரும் சேர்ந்து படுக்கிறது, கதை பேசுறது, ஜாலியா அரட்டை அடிக்கிறது, அதெல்லாம் வந்து நைஸ் மெமரிஸ். என்ன தொட்ட போச்சா? ஹலோ, அடுத்த ஸ்டோரி போலாம். நான் லைட்டா நகர்ந்து வந்தேன். மினி தூங்கிக்கிட்டே வந்து இன்னும் தள்ளி தள்ளி எங்கெல்லாம் நகர்ந்து வரணும் அப்படி தள்ளி தள்ளி இடிச்சுக்கிட்டே வந்து படுத்துக்கிட்டு இருக்கா. நான் சென்டர்ல இருக்கேன்னா இவ வந்து படுத்திருக்கான்னு நான் லைட்டா நகர்ந்து போறேன். டைம் 4:40 ஆகுது. ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஆயிடுச்சு மக்களே. அடுத்த ஸ்டோரி. ஹாய் ஆர்த்தி, ஐம் யோ கோ ஸ்டோரி ஃபேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப டெப்தா போக வேணாம். ஸோ நான் ஸ்மால் ஏஜ்ல இருந்து நிறைய சஃபர் ஆயிருக்கேன். எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னால ஏன் எதுக்கெல்லாம் தெரியல. ஒன் டே நாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு போனோம். நான், அப்பா, அம்மா, அக்கா அங்கதான் இருப்பாங்க. ஸோ நாங்க ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். கசின்ஸ் கூட சடனா ஒரு அழுகுற சவுண்டு ரூம்ல இருந்து. போய் பார்த்தா எங்க பாட்டி என் அம்மாவை விளக்கமாற வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா சேர்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. நான் சடனா ஏன் அடிக்கிறீங்கன்னு பாத்துட்டு என் பாட்டி கிட்ட கேட்டேன், ஏன் அடிக்கிறீங்க அம்மாவை? அவங்க என்ன ஓங்கி அரைஞ்சிட்டாங்க. சோ நான் போயிட்டேன் வெளியே சைலண்டா. தென் நிறைய சிக்காயிருவாங்க அம்மா. அப்போ நாங்க தான் பாத்துப்போம். அப்படியே போச்சு. ஒரு டைம் 10th லீவுக்கு நான் எங்க சித்தி வீட்டுக்கு போனேன். அப்பதான் சொன்னாங்க அம்மாக்கு சைல்ட்ஹுட்ல மெச்சூர்டான அப்புறம் பேய் பிடிச்சிருச்சு. தென் ஷி கமிட்டட் சூசைட். பட் அதை அவங்களோட கான்சியஸ்ல பண்ணல, எப்படியோ காப்பாத்திட்டோம். தட் டைம் ஐ ரியலைஸ்ட், ஓ இதனாலதான் அம்மாவை அன்னைக்கு அடிச்சிருப்பாங்க போல பாட்டின்னு வந்து கேட்டேன். அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. பட் அம்மானாலதான் இறந்தாங்க. ஸ்கூல் டேஸ்லலாம் கொஞ்சம் சடனா நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ற சிச்சுவேஷன். நாங்க ஒரு வீட்டுக்கு போனோம். அங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆன உடனே லாங்கா கிச்சன், தென் ஹால் அண்ட் பெட்ரூம். அண்ட் பெட்ரூம்குள்ள சாமி ரூம் குட்டியா இருக்கும். நாங்க அந்த வீட்டுல கட்டில் போடல, பெட்டு மட்டும் தரையில போட்டு படுத்துட்டோம். அப்போ நான் 12th. ஸோ ஒன் டே யாருமே இல்லை வீட்டுல, நான் மட்டும்தான் இருந்தேன். வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன் பெட்டு மேல. சடனா யாரோ அழுகுற சவுண்டு. நான் தேடுறேன் வெளியெல்லாம் போய், யாருமே இல்லை. ரிப்பீட்டடா கேட்கும் இதே மாதிரி டெய்லி. யாரும் இல்லாதப்போ மட்டும் நானும் கண்டுக்கல. அகேன் அம்மா சிக், மைல்ட் அட்டாக் சொல்றாங்க. நான் நல்லா தானே இருந்தேன். நம்ம தாய் கிழவி என்ன ஆச்சுன்னு ரொம்ப ரியாக்ட் பண்ணல, பிகாஸ் அம்மாக்கு சொல்லல அட்டாக் பத்திலாம். தென் எங்களோட பாட்டியோட சிஸ் வந்தாங்க. விபூதி எல்லாம் கொடுத்துட்டு இந்த வீடை ஷிஃப்ட் பண்ணிருங்கன்னு சொன்னாங்க. பட் என்கிட்ட ரீசன்லாம் சொல்லல. தென் வி ஷிஃப்டட் டு another house. அங்க ஒன்றும் இல்லை. பட் நான் அக்கா கிட்ட கேட்டேன், அங்க காட்டேரி இருந்துச்சுன்னு சொன்னாங்களாம். அதான் அம்மாக்கு ரொம்ப சஃபர் ஆயிருக்கு. பட் அம்மா தான் சொல்லல எதுவுமே நம்ம கிட்ட. தென் ஒண்ணுமே இல்ல, கொஞ்ச நாளைக்கு அப்படியே தான் போச்சு. காலேஜ்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு ஹோம்க்கு ஷிஃப்ட் ஆனோம். அக்காக்கு மேரேஜ் ஆகி பாப்பா வந்து நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு வந்தோம். இங்க வந்த டேல இருந்து சண்டை தான் மாறி. தென் நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன். நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு அக்கா ரூம்ல அப்போ யாரும் என் தலைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. லைக் மாயா மூவில அம்மா நயன்தாரா இருப்பாங்கல்ல, அதே மாதிரி. நான் எழுந்து ஆப்போசிட்ல இருக்கிற மிரர் பார்த்தா யாருமே இல்ல. அட போங்கடா சும்மா விளையாடாதீங்கன்னு தூங்கிட்டேன். பட் இந்த வீட்டுல அப்பப்போ எதனா நடக்கும். நான் தட்டி விட்டுட்டு போயிடுவேன். பேலன்ஸ் அப்புறம் ஷேர் பண்றேன். கை வலிக்குது. அண்ட் லவ் யூ ஆர்த்தி அக்கா, கீப் ராக்கிங். லவ் யூ டூ, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். நான் ரொம்ப உள்ள போல. இங்க தள்ளி போட்டேன்னா ஓரமா சொகுசாருன்னு திருப்பி என்கிட்டே இடுக்கி வந்து இங்க கிடக்கு. நான் ஏன் பக்கத்துல வச்சுக்கலாம்னா, இப்போ 30 minutesல வந்து கேமரா ஆஃப் ஆயிடும். அதாவது ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆயிடும். நான் எந்திரிச்சு போய் திருப்பி ஆன் பண்ணிட்டு வந்து உட்காரணும். தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஓரமா போட்டா இடுக்கி பக்கத்துல வந்துச்சு. பாத்தீங்களா, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கோஸ்ட் ஸ்டோரிக்கு வந்து துணைக்கு ஆள் இருக்கு. இவ வேற என்ன பண்ணுவா தெரியுமா, இங்க பால்கனி டோர் ஓப்பன்ல இருக்குல்ல, அமைதியா இருக்கும். பின் ட்ராப் சைலன்ஸா இருக்கும். ஏதோ நாய் குலைக்கிறது, யாரும் பேசுறது அப்படிலாம் இருக்காது. சடனா எந்திச்சு அந்த பால்கனில இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா. இப்படியே இப்படியே இப்படி அசைய கூட மாட்டா. காது மட்டும் இப்படி திரும்பிக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கும், பயமா தான் இருக்கும். அது வந்து ஒரு வாட்டி 2 வாட்டின்னும் போது நான் கண்டுக்கல, ஏதோ கவனிக்கிறா போல அப்படின்னு. அது ஒரே டைம்ல தொடர்ந்து ஒரு 2-3 வாட்டி அது பண்ணோன்னே லைட்டா எனக்கே பயம் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஐ கேம் டு நோ கேட்ஸ்னால வந்து இதெல்லாம் பார்க்க முடியாது, இந்த ஸ்பிரிட்ஸ்லாம் பார்க்க முடியாதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஹோப்ஃபுல்லி ஸோ. கொஞ்சம் கேப் இருந்தது, இங்கே முதுகுல வந்துச்சு. ஏய், அடுத்த ஸ்டோரிக்கு போகலாம். ஹாய் ஆர்த்தி குட்டி பொண்ணு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க அண்ட் உங்க ஃபேமிலி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். லார்ட் சிவன் கிட்ட ப்ரே பண்ணுவேன். இப்போ என்னோட ஸ்டோரிக்குள்ள போலாமா?
என்னோட நேம் மோகனா. எனக்கு இப்போ ஏஜ் 32. பட் இந்த சம்பவம் எனக்கு 16 இயர்ஸ் இருந்தப்போ நடந்துச்சு. நானும் என்னோட அத்தை பொண்ணும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவ நேம் பிரியா, அவன் நாமக்கல். பட் நாங்களும் கரூர்ல இருந்தோம். நாங்க 2 பேரும் சேம் ஏஜ் தான். எவ்ரி வீக்கெண்ட் நாங்க மீட் பண்ணுவோம். ரொம்ப ஹாப்பியா போச்சு. பட் ஆஃப்டர் அவர் 12th ரிசல்ட் அவ மார்க் கம்மியா வாங்கி இருந்ததால தாங்க முடியாம அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. அவ போன பிறகு நான் ரொம்ப அலோன் ஆயிட்டேன். என்னால அவளை மறக்க முடியல இந்த நிமிஷம் வரைக்கும். அவ போன 1 இயர்க்கு அப்புறம் நாங்க எங்க வீட்டை ரெனியூ பண்ணலாம்னு ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆக பேக் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்ப யாரோ எனக்கு பின்னாடி, அதாவது தலைக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி தோணுச்சு. சடனா முழிச்சு பார்த்தா என் பிரியா லாங் ஹேர் வச்சு எங்க பின்னாடி என்ன அப்படி குனிஞ்சு பாத்துட்டு இருந்தா. நான் பயந்து கத்திட்டேன். அம்மா அப்பா எந்திரிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. என் அம்மா, வேணாம் பிரியா, என் பொண்ணை விட்டுரு, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுடி, ப்ளீஸ் என் பொண்ணுகிட்ட இனிமே வராத, சத்தமா கத்திட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ என் கனவுல கூட வரல. பட் மனசுல ஒரு வலி இருக்கு. ஏன் அவ என்கிட்ட மார்க் பத்தி ஷேர் பண்ணல? ஒருவேளை பேசியிருந்தா அவ இந்த முடிவு, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி பின்னாடி மண்டையில ஒரு மாதிரி சிலிர்க்குது, இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாளோன்னு தோணுது. ப்ளீஸ் இந்த ஸ்டோரி கேட்குற யாரா இருந்தாலும் உங்க மனசுக்கு கஷ்டமா இருந்தா உங்களுக்கு நம்பிக்கையா இருக்க பர்சன் கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆர்த்தி குட்டி, என் ஸ்டோரி படிச்சதுக்கு. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப லோவா இருக்கு, சுத்தி வந்து எப்படி தெரியுமா இருக்கும் எக்ஸாக்டா, ரொம்ப ஒரு இருட்டான ஒரு ஸ்பேஸ்ல ஒரு அடி, அதாவது ஒரு ஒரு டைல்ஸ்ல மட்டும்தான் நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும். சுத்தி எல்லா செவரும் வந்து நம்ம கிட்ட வந்துட்ட மாதிரி இருக்கும், இருட்டா இருக்கும். இதுக்கு மேல எங்கேயுமே போற வழி இல்ல, அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் அது ஒரு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களோ, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ, ஒரு சில பேர்கிட்டலாம் நம்ம ஃபோன் பேசும்போதோ இல்லைன்னா அவங்கள மீட் பண்ணி பேசும்போதோ நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஜாயா இருக்கும். உள்ள ஒரு மாதிரி மனசுல வந்து ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளையா பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஐ எம் நாட் சேயிங் உங்க பாய் ஃப்ரெண்டோ உங்க லவ்வரோ அந்த மாதிரி சொல்லலை. உங்க ஃப்ரெண்டோ, பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லை உங்க அம்மா கிட்ட பேசுறது, ஏதோ ஒன்று, இல்லைன்னா உங்களுக்கு சித்தி வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி பர்சன் கிட்ட வந்து நீங்க ஃபோன் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் வந்து நீங்க கூட பேச வேணாம். யூ டோன்ட் ஹாவ் டு ஷேர் எனி திங். நீங்க ஃபோன் பண்ணாலே அவங்களே ஏதாவது பேசுவாங்களா, அன்னைக்கு நடந்த கதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேட்டுட்டு நீங்க அந்த ஒரு இதுல இருப்பீங்களா, ஒரு ஸ்டேட்ல, இதுக்கு நம்மளை சுத்தி எதுவுமே இல்லை, ஒரு பாயிண்ட்ல எட்ஜில் நிக்கிறோம் அப்படின்ட்டு, அந்த எட்ஜில் இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்துகிட்டே இருப்பீங்க. அந்த ஃபோன் கால்லயே வந்து கொஞ்சம் மாறும். என்னடா இது, ஒரு ஃபோன் கால்லயே மாறிடுமா, அப்ப எதுக்கு தெரபிஸ்ட்லாம் இருக்காங்க, அந்த அந்த அளவுக்கு சீரியஸா சொல்லலை. பட் ஆனா அந்த ரொம்ப லோவா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னும் போது ஒரே ஒரு கால் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா. ஏன் இது லாஸ்ட் ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி டார்க் ஆயிடுச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு எனக்கே. அடுத்த ஸ்டோரி குட்டியா இருக்கு. ஹாய் அக்கா, மை நேம் இஸ் ஹர்ஷிதா. நான் இப்போ 9th படிச்சுட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. தட் மேட் மீ ஃபீல் ரியலி லோன்லி. தென் ஆஃப்டர் 5 years மை பெரியமா டைட் டியூ டு ஹார்ட் அட்டாக். இது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸானு தெரியல, பட் சொல்றேன். ஆஃப்டர் அ மந்த் இன் ஆகஸ்ட் நைட்ல ஒரு 12 மணிக்கு நான் கார்டனை பார்த்துட்டு இருந்தேன் வாசல்ல இருந்து. அது அப்பாவுக்கு தெரியாது. அப்போ ஒரு பிளாக் உருவம் நல்லா டார்க்கா இருந்துச்சு. அதை நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ அது என்ன அழ வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே பேட் வைப்ஸ். பிளஸ் அது பார்க்க என் பெரியம்மா மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அது வந்து நான் உன்னதான் பார்க்க வந்தேன்னு சைன் லாங்குவேஜ்ல சொல்லுச்சு. அப்புறம் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அங்கேயே அழுதேன். அத என் அப்பா பார்த்து என்ன பண்றேன்னு கூட்டிட்டு போயிட்டாரு. அது நிஜமாவே வா இல்ல ஹலூசினேஷன் பிகாஸ் ஆஃப் சடன் டெத்தான்னு தெரியல ஆர்த்தி. அண்ட் யூ ஆர் டூயிங் ரியலி வெல் ஆர்த்திமா. மே யுவர் விஷஸ் கம் ட்ரூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பட் ஆனால் வந்து இறந்த அந்த டைம்ல தான் வந்திருக்காங்கன்னா மேபி அவங்க குட் பை சொல்ல வந்திருக்கலாம். பட் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் நெகட்டிவ் வைப்ஸாக வந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு மாதிரி பார்த்து அழுக வருதுன்றது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், அதனால கூட அழுக வரலாம் இல்லையா. ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்கும்போது கூட அழுக வரும். ஆனால் நீங்கள் கிளியராக நெகட்டிவ் வைப்புன்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரியல, அது உங்கள் பெரியமாவா என்ன அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன், இப்படி சுற்றி சுற்றி வந்து படுத்துக்கிட்டே இருந்துச்சா, தூக்கி இங்கே லேப்டாப் இருக்குது, லேப்டாப்பில் எப்பயுமே லேப்டாப்பில் போய் படுத்துப்பா, லேப்டாப்பில் தூங்குவா. அந்த மாதிரி லேப்டாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வச்சிட்டேன். சரி அங்கே போய் தூங்கு அப்படின்ட்டு இறங்கி வந்து
மடியில தலானி இருக்கா, தலானி அடியில வந்து சுருண்டு படுத்தாச்சு. இப்ப நான் எந்திரிச்சு எப்படி நான் வந்து கேமரா ஆன் பண்றது, ஆஃப் பண்றதெல்லாம் பண்ணுவேன். இப்படி இப்படி கடந்தா என்ன பண்ணுவேன்? இப்ப ஆக்சுவலி தூங்குற டைம் வந்துருச்சு. நான் போய் பாக்ஸ்ல போட்டு வந்துப்பா பேசாம. நாங்க வெளிய இருக்கிற வரைக்கும் அவ வெளிய ஆக்டிவா ஆடிட்டே இருப்பா. நாங்க எப்ப வந்து தூங்க போறோமோ அப்பதான் பாக்ஸ்ல இருப்பா. இல்லன்னா அதுக்கு முன்னாடியே நாங்க பாக்ஸ்ல போட்டு நாங்க வெளிய இருக்கோம்னு வச்சுக்கோங்க. வெளிய வந்துருவா. ஏன்னா நீங்க மட்டும் கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஒரே ஆட்டமா இருக்கும். நான் என்ன பண்றேன், குழந்தைய வந்து பாக்ஸ்ல போட்டுட்டு ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி கண்டினியூ பண்றேன். இந்த வாட்டி சபதம் பண்றேன், சவால் விடுறேன். 1 hour எபிசோடா இருக்கும் இது. பாருங்க. என் மூஞ்சி கொஞ்சம் டல்லா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஆக்டிவா வந்து 1 hour எபிசோட் முடிக்கிறோம். உடனே நான் அடுத்த எபிசோடு எடுக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், இந்த எபிசோட் எடிட் பண்றேன், இன்னைக்கே போடுறேன். ஓகே, எப்பயும் போல ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வரலான்னு போனேன். டைம் வந்து இப்போ 5:30 இல்ல 6 ஆயிடுச்சு. ஐ திங்க் ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் ரீட் பண்ணிட்டு வில் வைண்ட் இட் அப். அடுத்து இன்னும் ஒரு ஸ்டோரி மட்டும் அடுத்த எபிசோட் எடுத்துட்டு நான் வந்து வெளியே போறேன். நீ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் ஆர்த்தி, ஹோப் யூ ஆர் டூயிங் குட். யூ லுக் சோ பியூட்டிஃபுல். ஐ லவ் வென் யூ ஜஸ்ட் வேர் லிப் டிண்ட், கன்சீலர் அண்ட் ஐ மேக்கப். இன்னைக்கு லிப் டிண்ட் தான் போட்டிருக்கேன். இது வந்து ஹர்காயில இருந்து லிப் டிண்ட். சாரி, நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. ஐ ஹவ் பின் வாட்சிங் யுவர் வீடியோஸ் ஃபார் அ லாங் டைம். ஐ லவ் த வே யூ கேரி யுவர் செல்ஃப். என் ஸ்டோரிஸ் ரொம்ப ஸ்மால் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. இப்போ நான் ஐடி ப்ரொஃபஷனல். பட் இது நான் 7th படிக்கும் போது நடந்த விஷயம். அப்போ 1 BHK வீட்ல இருந்தோம். நான், என் சிஸ்டர், அப்பா 3 பேரும் பெட் மேல படிச்சுட்டு இருந்தோம். அம்மாவுக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால எப்பவும் தரையில தான் படுப்பாங்க. பெட்ரூம் டோர் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். I sleep near the window. My sister next to me and dad next to her and mom next to dad, but on the floor. எனக்கு இருட்டுனா பயம். So window curtain ஓபனா தான் இருக்கும். எங்க விண்டோக்கு வெளியே ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். So அந்த வெளிச்சம் உள்ள வரும். Usually I never wake up in middle of the night. But that day விண்டோ பக்கத்துல யாரோ பேசுற மாதிரி இருந்தது. நான் கண்ணை திறந்து பார்த்தேன். எல்லாம் என் பக்கத்துல தான் இருக்காங்களான்னு பார்த்தேன். அப்போ I saw a dark shadow near the door. Literally it was near my mom's head. I thought I am dreaming. பட் ஆனா கண்ணை கசக்கிட்டு 2 வாட்டி கண்ணை திறந்து பார்த்தேன். ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல டார்க் ஷேடோ நல்லா தெரிஞ்சது. கத்தி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டேன். அம்மா அப்பா 2 பேரும் woke up and consoled me. விபூதி எல்லாம் வச்சுட்டு இட்ஸ் ஜஸ்ட் a dreamனு சொல்லி தூங்க வச்சுட்டாங்க. பட் I knew what I saw. It was not a dream. அப்பா போலீஸ். சோ அன்னைக்கும் ஒரு கேஸ் விஷயமா மார்ச்சரி போயிட்டு வந்தாங்க. அதனாலதான் நான் அலறி அடிச்சு எந்திரிக்கணும்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருந்தாங்க. That's my first story. Insta I couldn't message as my invite was not accepted. That is why I have sent it over email. இந்த ஸ்டோரி படிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டோரி அனுப்புறேன். கண்டிப்பா அனுப்புங்க. இது ஆல்ரெடி படிச்ச மாதிரி இல்ல. அப்பா வந்து மார்ச்சரி போயிட்டு வந்தாரு, அதனால இருக்கும்ட்டு அம்மா சொன்ன மாதிரி இல்லையா? ஆர் இஸ் இட் ஜஸ்ட் மீ? இதை படிச்ச ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டோரி படிக்கலாம்னு நினைச்சேன். எவ்வளோ பெருசு தெரியுமா? பெருசு 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 பெருசு. ஐயோ பகவானே, போயிட்டே இருக்கு. இதெல்லாம் படிக்கலாமே எப்படி? ஓகே, இது வந்து லாஸ்டா வச்சுப்போம். ஹாய் அக்கா, ஐம் மஹி, பிக் ஃபேன் ஆஃப் யூர் கோஸ்ட் ஸ்டோரி எபிசோட். உங்களோட எந்த கோஸ்ட் எபிசோடும் மிஸ் பண்ணாம பாத்துருவேன். ஓகே, எனக்கு நிறைய இன்ஸ்டன்ட் இருக்கு. சோ நான் அதுல 2 மட்டும் இதை ஷேர் பண்றேன் அக்கா. மத்த எல்லாம் நீங்க இந்த ஸ்டோரி ரீட் பண்ண அப்புறம் சொல்றேன். இன்ஸ்டன்ட் நம்பர் 1. இது நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நடந்துச்சு. அப்போ என் அம்மா ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கி பீடி ஒட்டுவாங்க. அப்போ எங்க அம்மா ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி பீடி ஒட்டுவாங்க. அது எப்பவும் அப்பா தான் நைட் அவங்க வீட்டுல கொண்டு போய் குடிச்சிட்டு வருவாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நைட் அப்பா வேலைக்காக வெளியே போயிட்டாங்க. சோ அம்மா என்னையும் என் தம்பியையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. பிகாஸ் பீடி எங்க அம்மாக்கு குடுக்கறவங்க வீடு பக்கத்து ஸ்ட்ரீட் தான். சோ எங்களை கொண்டு போய் குடிச்சிட்டு வர சொன்னாங்க. டைம் ஒரு 11 இருக்கும். அம்மா பீடி பேக்க என் தம்பிட்ட கொடுத்தாங்க. நான் அதுக்குள்ள அவனுக்கு முன்னாடி வெளியே போய் ஒளிஞ்சுக்கிட்டேன், அவனை பயம் காட்டுறதுக்கு. அப்போ எனக்கு இருட்டுனா பயம் கிடையாது. அதனால என் தம்பிய அந்த பேக எடுத்துட்டு வெளியே வந்தான். நான் அவனை பயம் காட்டிட்டேன். அவன் பயந்துட்டான். சோ அந்த பேக என் கையில கொடுத்துட்டு என்ன கொண்டு வர சொல்லிட்டான். அப்போ நானும் வேற வழி இல்லாம அவன்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு போனேன். ஸ்ட்ரீட்ல ஒரே ஒரு எல்லோ கலர் லைட் மட்டும் தான் இருந்துச்சு. நான் முன்னாடி நடந்துட்டு இருந்தேன் என் தம்பிட்ட பேசிட்டே. ஆனா கொஞ்ச நேரம் அவன் சவுண்டே இல்ல. என்னடா இவன் அமைதியா வரான்னு திரும்பி பார்த்தேன். என் தம்பிய காணும். நான் மட்டும் தான் ஸ்ட்ரீட்ல தனியா நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது அந்த நாய் நான் அவனை பயம் காட்டினேன்னு என்ன தனியா விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு நானும் திரும்ப நடக்க ஆரம்பிச்சேன். அந்த அத்தை வீட்டுக்கு கொண்டு போய் குடுக்கலாம்னு. அவங்க வீடு காம்பவுண்ட் உள்ள இருக்கும். அங்க 4 வீடு இருக்கும். ஒரு வீட்டுக்கும் தனித்தனியா குட்டி குட்டி முடுக்கு இருக்கு. அந்த காம்பவுண்ட்லயே இவங்க வீடுதான் லாஸ்டா இருக்கும். சோ 3 முடுக்கு தாண்டி தான் போகணும். நானும் கொண்டு போயிட்டேன். போறப்போ ஒன்னும் தெரியல. திரும்ப வரும்போது அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு
சந்து மாதிரி இருக்கும். அது ஒரு வீட்டோட பின்வாசல். சோ அவங்க அங்க சைக்கிள்ல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அங்க இருந்து ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நானும் என்ன சவுண்ட்னு பாக்க போனேன். அங்க அந்த சைக்கிள் மேல ஒரு டார்க் பிளாக் ஷேடோ முடிய விரிச்சு போட்டு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. அதை என்ன பார்த்துட்டு கிட்டவா கிட்டவா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. நான் பயந்து நின்னுட்டே இருந்தேன். சடனா என் கால் கிட்ட ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் என்னன்னு கீழே குனிஞ்சு பாக்குறேன். என் கால் கிட்ட ஃபுல்லா பிளட்டா இருந்துச்சு. நான் உடனே பயந்து அலறி அடிச்சு அங்க இருந்து வீட்டுக்கு ஸ்பீடா ஓடி போயிட்டேன். வீட்டுல போய் அம்மாட்ட எதுவும் சொல்லல. ஓரமா அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வால்ல என்னோட 2 தாத்தா போட்டோ மாட்டி இருக்கும். ஒன்னு அம்மாவோட அப்பா, இன்னொன்னு அப்பாவோட அப்பா. நான் பாக்குறேன் என் அம்மாவோட அப்பா போட்டோல அவங்க அழுகுற மாதிரியே இருந்துச்சு. அவங்க போட்டோல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருந்தது. அதை பார்த்து நானும் அழுதுட்டேன். என் அம்மாட்ட சொன்னேன், அம்மா தாத்தா அழுகுறாங்கன்ட்டு. என் அம்மா கேக்குறாங்க போட்டோ எப்படி அழுகும்னு. ஆனா நான் பார்த்தேன் அக்கா, சத்தியமா அந்த போட்டோல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அப்புறம் அங்க நடந்த எல்லாத்தையும் அம்மாட்ட சொன்னேன். அப்புறம் அவங்க நான் பயந்தனாலதான் எனக்கு இப்படி தோணி இருக்கும்னு சொல்லி விபூதி வச்சு தூங்க வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் செம ஃபீவர், எந்திரிக்கவே முடியல என்னால. சோ அம்மாக்கு தெரிஞ்ச சாமி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, வேற எதுவும் ஒண்ணு இல்ல, கொல்றதுக்கு கூப்பிட்டு இருக்கு. அங்க இருந்து அவ பயந்து ஓடி வந்ததுனால இறந்து போனா என் தாத்தா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதாவது என் அம்மாவோட அப்பா. அவங்கதான் என்ன பார்த்து பயப்படாத, அதான் தாத்தா இருக்கேன்ல அப்படி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவங்க போட்டோல இருந்து கண்ணீர் வர மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி முட்டை சுத்தி போட்டாங்க. அப்புறம் சரி நான் சரியாயிட்டேன். அதுல இருந்து எங்கேயுமே தனியா போகவே மாட்டேன். எந்த சவுண்டு கேட்டாலும் நமக்கு எதுக்கு வம்புன்னு அமைதியா போயிருவேன். இப்ப எனக்கு 15 இயர்ஸ் ஆகுது. ஸ்டில் எனக்கு அந்த பிளாக் ஷேடோ என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு அக்கா. இன்ஸ்டன்ட் நம்பர் 2. இது கோவிட் டைம்ல நடந்தது. நாங்க இருக்கிறது காம்பவுண்ட். இங்க எங்க காம்பவுண்ட் உள்ள வரதுக்கு 3 வழி உண்டு. லைக் குட்டி குட்டி முடுக்கு மாதிரி இருக்கும். ஒரு நாள் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் ஹைட் அண்ட் சீக் பிளே பண்ணிட்டு இருந்தோம். அரௌண்ட் ஈவினிங் 5 PM இருக்கும். ஒரு பொண்ணு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா. நானும் என்னோட மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் லாஸ்டா இருக்கிற முடுக்குல போனோம். நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன். அவங்க 2 பேரும் என் பின்னாடி வராங்கன்னு நினைச்சிட்டு ஸ்பீடா ஓடி போய் அங்க கொஞ்சம் வீடு இருக்கும், அங்க போனேன். அந்த செகண்ட் ஒரு கிரே கலர்ல ஒரு கிரியேச்சர் ஆர் ஷேடோ, ஐ டோன்ட் நோ கிளியர்லி, அதுக்கு 4 காலு லைக் டாக் அண்ட் லாங் ஹேர். அது என்ன பார்த்து ஒரு லுக் விட்டுட்டு செம்ம ஸ்பீடா என்னோட லெஃப்ட் சைட் டு ரைட்ல கிராஸ் ஆகி போயிடுச்சு. நான் உடனே திரும்பி போயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ட சொன்னாங்க, ஆனா யாருமே நம்பல. அப்புறம் சேம் டே நைட் ஹைட் அண்ட் சீக் பிளே பண்ணோம். அப்பவும் அதே முடுக்குல போய் ஹைட் பண்ணிக்கலாம்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனா நான் வரல. அங்க ஏதோ இருக்குன்னு சொன்னேன். யாருமே என் பேச்சை கேட்கல. என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்க கொஞ்சம் வீடு இருக்கும், ஆனா அங்க ஆள் யாருமே கிடையாது. சோ கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அப்போ நான் ஒரு வால்க்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தேன். அப்ப என் ஃப்ரெண்ட் என் தலைக்கு மேல பார்த்து ஒரு மாதிரி பயந்துட்டே மஹி மஹின்னு கூப்பிட்டா. அப்போ அவ பாயிண்ட் பண்ணி காட்டின இடத்துல திரும்ப பார்த்தேன். அங்க பிளட்ல ஒரு பையன் நேமும் பொண்ணு நேமும் எழுதி இருந்துச்சு. பயந்து எல்லாரும் கத்திட்டே அங்க இருந்து போயிட்டோம். அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க 4 ஹவுஸ் இருக்கும். அங்க இருக்கிற ஒரு ஹவுஸ்லயும் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தங்க தீ குளிச்சு இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் எங்களுக்கு அங்க பேட் வைப்ஸா இருந்திருக்கு. பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ அந்த கிரே கலர்ல நான் பார்த்ததே என்னன்னு. தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மை ஸ்டோரி அக்கா. லவ் யூ. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க் யூ சோ மச். லவ் யூ டூ. நைட் எல்லாம் ஹைட் அண்ட் சீக் விளையாடக்கூடாது. என்ன கேம் விளையாண்டாலும் வீட்டுக்குள்ளேயே வராங்க. பட் ஸ்டில் நாங்க சின்ன வயசுல வீட்டுக்குள்ள வந்து விளையாடும் போது வீட்டுக்குள்ள எங்க கூட வந்து ஒரு 2 பசங்க சேர்ந்து விளையாண்டாங்க. பட் நான் மட்டும், என் கணக்கு மட்டும் தான் அந்த 2 பேர் தெரிஞ்சாங்க. சோ அதனால வீட்டுக்குள்ளேயே சேஃப் இல்ல. நான் என்னன்னு சொல்றது இவங்களுக்கு இந்த கதைக்கு? ஐ திங்க் நான் அந்த கதையை ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல ஃபர்ஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சேன்னுலாம் ஞாபகம் இல்லை. பட் நான் ரொம்ப சின்னது, ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி பெரிய வீட்டுல இருந்தோம். அப்ப கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும்போது எல்லாரும் நாங்க சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் அப்படின்ட்டு. அப்ப வந்து நான் மட்டும் தான் பொண்ணு எங்க வீட்டுல, மத்தவங்க எல்லாம் பசங்க. சோ அதுங்களோட அழிச்சாட்டியம் தான் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து எப்பயும் போல என்னை வந்து எதுக்காவது தனியா விட்டுறது, நீ போ அப்படின்னு அனுப்புறதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த பழைய வீடு இல்ல, அந்த காலத்து வீடு மாதிரி, சோ காலத்துன்னு சொல்லுவாங்க, வீடு இருக்கும். வீட்டுக்கு நடுவுல வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அங்கதான் வந்து சாமான் கழுவுறது, துணி துவைக்கிறது, துணி காய போடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் அங்கதான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அது இருந்தது. அந்த காலத்துல வந்து மேல பாத்தீங்கன்னா, மேல நாங்க வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருப்போம். நான் எங்க ஃபேமிலி இருக்கிறது அங்க இருந்து நாங்க கீழே எட்டி பார்த்தோம்னா காலத்து தெரியும். அந்த மாதிரி என்னோட ஃபேமிலி இருந்தது வந்து மாடியில இருந்தோம். ஒரு குட்டி ரூம்ல அந்த பக்கம் கார்னர்ல ஒரு கிச்சன் இருக்கும், இன்னொரு கார்னர்ல பாத்ரூம் இருக்கும். சோ நடுவுல சென்டர்ல வந்து எட்டி பார்த்தா அந்த காலத்து தெரியும். அந்த மாதிரி எனக்கு அது போட்டோ இருந்ததுன்னா அவங்களுக்கு ஈஸியா காட்டலாம். ஏன்னா என்னோட வீட்டுக்கே வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்க அப்படின்னா
வந்துருவாங்க, நான் உள்ள கூட்டிட்டு வந்துருவேன். ரிட்டர்ன் போகும்போது எந்த டோர் அப்படின்னு தெரியாது, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். இங்கேயும் அப்படிதான், எந்த டோர்னு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிரும். ஹைட் அண்ட் சீக் விளையாடும் போது அப்போ வந்து வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க, கசின்ஸும் வந்தாங்க. சோ எல்லாரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறோம். நான் தான் வந்து இது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து அது ரொம்ப பயம். ஒளிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒளிஞ்சுக்கலாம், பட் ஆனா நம்ம தான் போய் வந்து நம்ம தான் சீக்கர், நம்ம தான் எல்லாரையும் போய் தேடணும் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பயம். அதுவும் நைட் டைம் தான் அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இருட்டான இடத்துல போய் ஒளிஞ்சுப்பானுங்க. அவங்களுக்கு எல்லாம் தைரியம் இருக்கும், எனக்கு அங்க போய் தேடுறதுக்கும் தைரியம் இருக்காது. அதனால நான் வந்து பயந்துகிட்டே யாராவது என் கூட வாங்க அப்படின்பா. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீதான் சீக்கிரம், நீதான் போய் தேடி பிடிக்கணும் அப்படின்ட்டு யாருமே என் கூட துணைக்கு வர மாட்டாங்க. சோ அப்ப வந்து நான் அந்த கண்ணு மூடி கவுண்ட் பண்றேன்ல, அப்போ வந்து ஹால்ல பெட்ல கவுண்ட் பண்றேன். என்னோட இந்த சைடு அண்ணி உட்காந்துருக்காங்க, டேடி இந்த பக்கம் உட்காந்துட்டு ஹால்ல எல்லாரும் கதை பேசிட்டு இருக்காங்க. நான் கண்ணு மூடி வந்து கவுண்ட் பண்றேன், கண்ணை திறக்கிறேன். ஹால்ல இருக்கிற ஜன்னல் ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல்ல கலக்கு தெரியும். களத்துல இருந்து அப்படியே நீங்க மேல பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு பில்லர் இப்படி வந்து சைட்ல கிராஸா வந்து பில்லர், அதுல வந்து யாரும் இறங்கலாம் முடியாது. நாங்க இந்த காத்தாடி நூல் மாட்டிக்கிச்சு, காத்தாடி மாட்டிக்கிச்சு அப்படின்னா பெரியப்பா இல்ல டாடி அந்த மாதிரி யாராவது இறங்குவாங்க, இல்லைன்னா என்னோட அண்ணன் ஒருத்தர் அவன் வந்து இறங்கி இருப்பான். அந்த மாதிரிதான் யூஸ்வலா. அது டேஞ்சர் இல்லையா, அங்க இருந்து கீழே விழுந்தா சொத்து நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால அங்க யாரும் இறங்க மாட்டாங்க. அங்க 2 பேர் வந்து சின்ன பசங்க உட்காந்து கால் ஆட்டுறது மட்டும் தெரியுது. ஃபுல் இருட்டா இருக்கு. என்னோட ஒரு பக்கம் வந்து ஒரு குட்டி 2 பேர் உட்காந்துருக்காங்க. அதுல ஒரு ஒரு உருவம் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்கு, ஒரு உருவம் எங்க அண்ணனோட இது மாதிரி இருக்கு. இந்த சைடு மட்டும் தெரியுது, கீழே ஆனா கால் 2 பேர் உட்காந்துருக்காங்கன்ற கால் வந்து இப்படி நல்லா இப்படி 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 ஆடுது. எனக்கு என்னன்னா அது வந்து ஃபொர்பிடன் ஏரியா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட ஏரியா. அங்க போய் நீ ஒளிஞ்சுக்கிட்டேன்னா நான் எப்படி அங்க வந்து உன்னை வந்து நான் தொடுவேன், நான் எப்படி நான் உன்னை பாத்துட்டேன்னு சொல்லுவேன். நான் வந்து அப்போ வந்து இது சரியில்லை, மிஸ்கிட்ட போய் நான் சொல்ல போறேன் அப்படின்னு போவாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர். உடனே வந்து டேடிட்ட வந்து, டேடி அங்க வந்து ஒளியக்கூடாதுலாம், அங்க இறங்கி ஒளிஞ்சிருக்காங்க, அங்க இறங்கி ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு. எங்க டேடி வந்து இப்படி திரும்பி பார்த்தாரு, சும்மா அப்படின்ட்டாரு. ஏன்னா எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தாங்க. நான் இந்த பக்கம் அண்ணிகிட்ட கூப்பிட்டு, அண்ணி அங்க வந்து நவீனும் விஷாலும், ஏன்னா ஒரு உருவம் குட்டியா இருக்கு, ஒரு உருவம் பெருசா இருக்கு, இவங்க 2 பேரும் தான் அங்க இருக்காங்க, பாருங்க 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 அப்படின்னு. எங்க அண்ணியும் வந்து பேசுறதுல வந்து என்னாச்சு, நான் ரொம்ப நோன்றேன் அப்படின்னு இப்படி குனிஞ்சு பார்த்தாங்க, எதுவுமே இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பண்ணி பயந்துட்ட போல அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. நீ போய் இவன் இங்கதான் இந்த பக்கம் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க, போய் பாரு அப்படின்னா. நான் அப்ப பாக்குறேன் அங்க அந்த 2 உருவம் காணும். அதுக்கப்புறம் நான் விளையாடுவேன், நான் ஹைட் அண்ட் சீக் கண்டினியூ பண்ணுவேன். நான் ஏன்னா லிட்டரலா நான் வந்து 1 2 3 அந்த கவுண்டிங் முடிச்சுட்டு திறக்கிறேன், நான் ஜன்னல்ல பாக்குறேன், அங்க வந்து அது தெரியுது. இவங்க கிட்ட சொல்றேன், காணும். அப்போ கூட எனக்கு வந்து அது பேயா இருக்குமோ அப்படின்ற ஒரு இது இல்ல. எனக்கு என்னன்னா அவனுங்க அங்க உட்கார்ந்து இருக்கானுங்க, அவனுங்க என்ன பயமுறுத்த போறானுங்க, நான் அங்க போனா எப்படி நான் அவனுங்களை வந்து பிடிப்பேன், என்னால அங்க இறங்க முடியாது, எனக்கு பயம் அப்படின்ட்டு. மேல மாடிலையும் யாருமே இல்லை, இருட்டா இருக்கும். நாங்க சின்ன பசங்க போறோம்னா லைட் எல்லாம் போடணும், எனக்கு எட்டாது. சோ அதனால வந்து ஓகே ஹைட் அண்ட் சீக் நான் விளையாடலையே அப்படின்ட்டு அவங்களோட உட்காந்து அடல்ட்ஸோட வந்து கான்வர்சேஷன் வந்து நான் உட்காந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்கு ரொம்ப நேரம் அப்புறம் வந்தானுங்க, என்ன நீ பிடிக்கவே இல்லையே, நாங்க தான் வின்னு அப்படி இப்படின்ட்டு. நான் சொன்னேன், நான் கேம்லயே இல்லை, நான் அவங்களோடலாம் விளையாட முடியாது அப்படின்னு சீன் போட்டேன். அப்பதான் நான் நைஸா கேட்டேன், இங்கெல்லாம் ஒளியக்கூடாது, நீ இங்கதானே ஒளிஞ்சதான் பாத்துட்டேன் அப்படின்னு. இல்லையே நாங்க அங்க ஒளியிலையே, நாங்க உங்க ரூம்லதான் ஒளிஞ்சிருந்தோம், பெட்டுக்கடியில இருந்தோமே, நீ பாக்கலையா அப்படி. இல்லையே இங்க 2 கால் தெரிஞ்சதே அப்படின்னா, சும்மா உதாரோட நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு நம்பவே மாட்டானுங்க. நான் என்ன சொல்றேனோ, நீ லூசு, நீ வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுற மாதிரியே பேசுவாங்க. சோ அதனால எப்படியும் நீ பயந்துட்ட, அதனாலதான் நீ வரல அப்படி இப்படின்னா, விச் இஸ் ட்ரூ. பட் ஆனா நான் வேற உருவம் பார்த்தேன், அதனாலதான் நான் பயந்தேன் அப்படின்ட்டு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது எனக்கு. அப்பதான் வந்து அவங்க இல்லையா, ஒருவேளை இவனுக்கு போய் சொல்றானுங்களா அப்படின்ற ஒரு இதுலதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ் பேக் அதுல ஒருத்தன் அதே மாதிரி இந்த கால் ஆட்டுற உருவத்தை வந்து மாடியில வந்து அந்த துணி காய போடுற கம்பி இருக்கும்ல, அந்த கம்பியில உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து கீழே களத்துல இருந்து மாடியில பார்த்தான். சோ அப்பதான் வந்து இதே மாதிரி நானும் பார்த்தேனே அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி வந்தது. பட் அவன் பார்க்கும்போது ஒரு உருவம் தான் பார்த்தா, நான் பார்த்தது 2 உருவம். அது வந்து ஒரு கிரீப்பியான ஹவுஸ் தான், அது பழைய வீடு, பழைய காலத்து வீடு. இதோட முடிச்சுக்கலாமா? ஜாலியா இருந்துச்சா கதை கேட்கறது? எனக்கும் வந்து இப்போ
வெளிச்சமே வந்துருச்சு மக்களே. இப்போ நான் அடுத்த இது எவ்வளவு நேரத்துக்கு எடுக்க போறேன்னு தெரியல. 6:23 ஆகுது. இப்பதான் நான் ஆக்டிவ் ஆகுறேன். தெரியுதா? நான் வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பிரேக் போனேன்ல, அப்போ காஃபி குடிச்சேன். லாஸ்ட் எபிசோட்ல வந்து நான் இன்ட்ரோ எதுவுமே சொல்லாம நான் டைரக்டா வந்து ஸ்டோரி ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் கதை பேசாம நீ ரொம்ப பேசுறேன்னாங்க, அந்த மாதிரிலாம் இதுவா இருந்தது. அதனால டைரக்டா வந்து கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் வந்து ஏன் இன்ட்ரோ கொடுக்கல, என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க. அண்ட் நான் வந்து ரொம்ப ஸ்லோவா பேசுறேன், கொஞ்சம் வேகமா தான் பேசுவேன். உங்க வீடியோலாம் நான் வந்து ஃபாஸ்டா தான் பார்க்க வேண்டியது இருக்கு, what the hell அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோல ஒரு ஹால் வீடியோல வந்து இருந்தது. ஸோ போன எபிசோட் வந்து நான் கட் டு த பாயிண்டா நான் ஸ்டோரி ரீட் பண்ணிட்டே போறேன். பொறுமையா படிங்க, என்ன அவசரம், நான் ஸ்லோவா வச்சு கேட்கிறேன் வீடியோ அப்படின்றீங்க. நான் வந்து என்ன ஸ்பீட்ல தான் இது பண்றது, நமக்குன்னு ஒரு ஸ்பீடு வரும்ல, அந்த யூஸ்வலா பேசுற ஸ்பீட்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட கர்ல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. நான் இப்போ வந்து அடுத்த எபிசோட் வந்து வீடியோ எடுக்க போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. எபிசோட் நம்பர் 58 வரணும்னா 2000 லைக்ஸ்னா தாங்க மாட்டீங்க நீங்க. அதுக்குள்ளேயே வீடியோ வேணும்னு கேட்பீங்க. 1500 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த எபிசோட் கரெக்டா வந்துடும். ஏன்னா நான் இப்பவே வீடியோ எடுத்துருவேன். ஓகேவா? 1500 லைக்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பயந்துட்டேன், இது இப்படி கை வச்சிருக்கும் போது இங்க என்னமோ இருக்கு போல அப்படின்ட்டு. 1500 லைக்ஸ் ஓகேவா? அடுத்த எபிசோட். உங்களுக்கு கோஸ்ட் ஸ்டோரி உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா கீழே ஒரு கூகுள் டாக் கொடுத்துருக்கேன், அதை வந்து ஷேர் பண்ணுங்க. நான் முடிச்சுக்குவா வீடியோ இதோட. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.